ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆதவ அர்ஜுனா சொன்னதை ஒன்று ஒத்துக்கிறேன் நான். டிவிகே இஸ் நியூ ஏஐடிஎம்கேன்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டார், ப்ளஸ் பிஜேபின்னு சேர்த்துடணும். அரசியல் அற்றதா ஆக்குவது, பாஜக அடிமைத்தனம், இது ரெண்டுலேயும் டெஃபினட்டாக இது வந்து நியூ ஏடிஎம்கே தான். பெரிய 2 ஹெட்மாஸ்டர் நாளைக்கு வராங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர் 2 பேரும் நாளைக்கு வராங்க. நீங்கள் முதல்ல சொன்னீங்களே ஆயிரக்கணக்கான பேர் பனையூர் தாங்காதுன்றதுக்காக தான் வேற இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பிஜேபி இந்த ஆள் தூக்குறதுல என்னென்ன மெத்தடை செய்யுதோ அந்த மெத்தடை மேலும் நேர்த்தியாக தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டு இருக்கிறது யாருன்னாக்கா டிவிகே. இப்போ நாளைக்கு அதிமுகலேருந்து வராங்க, இன்னைக்கு சாயங்காலம் கூட்டணி, நேற்றுக்கு போதை மருந்து இழுத்தான்னு சொல்லிட்டு அது வேற ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் என்ன செய்யறது? சரி, அவர் காஜா மைதீனை கூப்பிடு, அவர் ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அதாவது ரொம்ப கிளவர், உண்மையிலே கிளவர் தாங்க டிவிகே. இப்போ டிபேட்டுக்கு பூரா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இப்போ வக்கீல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கீழே மக்கள் மத்தியிலும் பரவாயில்ல, தொண்டர்களுக்கே தெரியும். உன் தொண்டர்களுக்கு பெரியார் யாருன்னு தெரியல, அம்பேத்கர் யாருன்னு படத்தையே தெரியல. அதான் உன் கட்சியோட யோகியதை. தேவையில்லாம வரலாறு தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்களுக்கு அண்ணன் மிச்சம்லாம் சும்மா கூட எவனா நிக்கிறானுங்க. அவர் பட்ஜெட் உரையில சொல்லியிருக்காரு, அனாவசியமா நாங்க பிரச்சனை பண்றது இல்லைன்னு. இப்போ 5 வருஷமா மு.க. ஸ்டாலின் அரசு அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சா? ஏன் நாங்க 5 வருஷமா அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோமா? எங்க அனாவசியமா பண்ண பிரச்சனை ஒரு நாள் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கணும். அதையே கேட்கல. கூட்டு குர்பானி, அதில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு. பசுவதையே குற்றம், புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த ஆட்சேபத்தை இந்த அரசு மறுக்கவில்லைன்னு சொல்றாரு. அப்ப என்ன அரசு இது? செக்குலரிசம் கூட்டு குர்பானி ஆக்கப்பட்டிருக்கு. கபீரோட ஒரு போயிட்ரி இருக்குது. கோயிலில் ராமன் இருக்கிறார், மசூதியில் அல்லாஹ் இருக்கிறார். கோயிலும் மசூதியும் இல்லாத இடத்தில் கடவுள் எங்கே இருக்கிறார்? அதனால உழைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கடவுள் அவன் வந்து நாகூருக்கும் போவான், வேளாங்கண்ணிக்கும் போவான், எட்டுக்குடிக்கும் போவான். அப்படிதான் அது வந்து அமலாகுது. இப்போ இந்த தூத்துக்குடி பையன் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. அந்த பையனுக்கு பிசி இடஒதுக்கீடு உண்டு, ஆனால் இவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் முஸ்லீமுக்கு பிறந்த முஸ்லீம். ஏன் கோமாளித்தனமாக இருக்குது இது? வந்து மதமாற்ற தடை சட்டத்தை மறைமுகமாக அமல்படுத்துவது. ஒரு தலித் பெண்ணை ரேப் பண்ணி அவளை வந்து கொலை செஞ்சது மட்டும் இல்லை, அந்த பாடியை உறவினர்கள் குடும்பத்தினரே வராமல் யோகி அரசாங்கம் வந்து அதுக்கு எரியூட்டி அந்த பெண்ணோட இடுப்பெலும்பு முறிச்சு நாக்க அறுத்து பண்ணாங்க. நாக்கெல்லாம் அறுக்கல, ரேப்பும் பண்ணல. இது வந்து இத்தாலி மாஃபியாவினுடைய நாடகம் அப்படின்னாரு. அந்த இத்தாலி மாஃபியா தான் இப்போ அலையன்ஸ்ல இருக்குது. இத்தாலி மாஃபியாவும் லாட்டரி மாஃபியா. இப்போ இவங்க தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு பல கௌரவமான மனிதர்கள், கௌரவமான அரசியல்வாதிகள், மற்றவங்களை போல இல்லை இவங்க என்று நாம் கருதி கொண்டிருந்த பல பேரை சும்மா ஒரு 15-20 நாளைக்குள்ள ஜோலியை முடிச்சு விட்டாங்க. சோத்துக்கு வழி இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு மிக அபாயகரமான ஆன்டி தலித் இது. அந்த இஷ்யூ பற்றி என்ன பேசலை, ஏன் பேசலை? இப்போ இதை பேசி இதை பெற்றாக வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை தாவேக்கா நடத்தணும். டிஎம்கேவோட தீவிரமாக இந்த ஆன்டி ஃபாசிஸ்ட் கொள்கையை முன்வைத்து வாதாடி அதன் மூலம் திமுக வந்து இதெல்லாம் கோட்டை விட்டுருக்கு பாருங்க, நான் இதில் வந்து உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா அதெல்லாம் பேசுறது வேஸ்ட்டு. பாசிசம் ஒரு பிரச்சனையே இல்லை, அது பாயாசம். தாவேக்கா தமிழ்நாட்டுக்கு இழைத்திருக்கின்ற பெரிய கொடும் தீங்கு. ஜெயிச்சதை விட குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையாமல் இருக்கிறதுக்கு ஆதரிச்சிங்க, ரைட்டு. 5 வருஷமா நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சிபிஐ சிபிஎம்மும் விசிகாவும் சொல்றதுக்கு என்ன அடிப்படை? மதசார்பின்மையில் நாங்கள் வழுவ மாட்டோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வழிவிட்டாங்கன்னு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். பல சிபிஎம் தோழர்கள், சிபிஐ தோழர்கள், விசிகாலேயே பலர் அவங்க வந்து முகத்தை பார்க்க முடியாமல் நாணி தலை குனிந்து நெளிஞ்சு அப்படியெல்லாம் இருக்கிறத வந்து பார்க்குறேன். இதெல்லாம் தேவையா? எதன் பொருட்டு, எதை பெறுவதற்காக? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி எதற்கு ஆசைப்பட்டீர்கள்? என்ன பேசினீர்கள்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இடதுசாரிகளுக்கு அல்லது விசிகா, நான் சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது வேற விஷயம். நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதன். வணக்கம். வணக்கம் தோழர். இப்போதான் ஒரு செய்தி படிச்சுட்டு இருந்தேன். அதிமுகவிலிருந்து 5 முன்னாள் அமைச்சர்கள், 15 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல மாவட்ட செயலாளர்கள்,
மற்றும் அதிமுக நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்ட முக்கிய முகங்கள் நாளை தாவைக்காவில் இணைய இருப்பதாக தகவல். 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் சுமார் 7 மணி நேரம் பயணித்து தாவைக்காவில் இணைவதற்கு வருவதிலிருந்தே தொண்டர்கள் எவ்வளவு அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆங்கில நாளிதழுக்கு விஜயபாஸ்கர் பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ இது நடந்தது நாளைக்கு. அவங்க பயணத்து வந்து தாவைக்காவில் இணைவதற்கு முன்னால தாவைக்கா இங்க ஏற்கனவே அவங்க அமைத்து கொண்ட கூட்டணி கட்சியினர் அவங்கள சந்திக்க இருக்கிறதா. இன்னைக்கு சாயந்தரம் கூட்டணி கட்சியினர், நாளை காலைல இவங்க எல்லாம் மொத்தமா இணையறாங்க அப்படிங்கிற அதிமுகவோட நாளைக்கு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி. சாயந்தரம் சந்திக்க போறவங்களுக்கு வேற வச்சிருக்காங்க வருஷம். அது செக்குலரிசம். அதன் அடிப்படையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பழைய செட்டியார் வீடு இருக்கு, நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு, கர்நாடகா தான்ல. வீட்டை மொத்தமா வாங்கிடலாம். அது இன்னைக்கு சாயங்காலம் வீட்டை மொத்தமா வாங்குறது. சில பேர் வீட்டை இடிச்சிட்டு பர்மா தேக்கு தனியா, அப்புறம் ஸ்டீல் ஃப்ரேம் தனியா, அது நாளைக்கு. இதான் டிஃபரன்ஸ். பிரிச்சு இது பண்றது அதிமுக பிரிச்சு வாங்குறத வாங்குறாங்க. அதிமுக நேரடியாக கூட்டணி வைப்பதில்லை, ஏன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணி இருக்கிறாங்க. அதனால அதை இடிச்சிட்டு பிரிச்சு ஒன்னொன்னா நிலப்படி அல்லது கதவு ஜன்னல் இந்த மாதிரி தனித்தனியா ஐட்டங்கள்ல நல்ல பழைய கடிகாரம். இப்ப இதனால எதுவும் செக்குலரிசத்துக்கு ஆபத்து வராதா? இப்ப அவங்க அதிமுக நேரடி கூட்டணி வச்சாதான் இன்னும் பேர் வைக்கல, செக்குலர் பேர் வச்சுட்டாங்களா? இல்ல, அதுதான் முக்கியமான உள்ளடக்கம். இல்ல, இப்ப ஏற்கனவே அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இப்ப எப்படி வைப்பாங்க? முற்போக்கு மதசார்பற்ற கூட்டணியா என்ன? ஏதோ ஆர்டர் பண்ண இருக்கலாம். அது அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. நம்ம சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் மதசார்பற்ற சமூக நீதி கூட்டணின்னு சொல்லியிருக்காருன்னு. சோசியலிசம் விட்டு போச்சா? இல்ல, யார் அதை போட்டதை எடுத்துக்கல, அவர் பேரை போட்டாரே எடுத்துக்கல. சரி, இப்ப எனக்கு புரிஞ்சிக்க வேண்டியது, சப்ஜெக்ட்ல போறதுக்கு முன்னாடி காஜா மோதின் பேட்டி கொடுத்துருக்காரு புதிய தலைமுறைக்கு. இல்ல திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்க, பிஜேபியோட கூட்டணி, பிஜேபியோட ஆட்சி அப்படின்னு வந்தா இந்த சமூகம் என்ன மன்னிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அவர் தாவைக்காவோட கூட்டணியில் இருக்கிறாரு. அதிமுகல எடப்பாடியை தவிர எல்லாரையும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ மன்னிக்குமா? இப்போ அது செக்குலர் தானா? இன் வாட் சென்ஸ்? இந்த காமெடியை எவ்வளவு நாள் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த பீரியட்ல அப்படி ஒரு அட்டம்ப்ட் இருந்தது. அதுல சில விஷயத்த நான் சொல்றேன். இவங்களுக்கெல்லாம் வெக்கம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இத்தனாவது வாட்டி பேசுறது மட்டும் இல்லை. முதல்ல பேபி ஓபன் பண்றாரு, டைம்ஸ் நவ்லையோ இந்தியா டுடேலையோ இதுல ஓபன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரே அது ஒரு வதந்தி அப்படின்னு அவரே பேட்டி கொடுக்குறாரு. அதையும் அவர் தான் ஓபன் பண்றாரு. அதுவும் அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு. முதல்ல அவரு என்ன கணக்குல அதை ரெண்டையும் பேசுறாருன்னு தெரியல எனக்கு ஒண்ணு. அடுத்தது கூட்டணி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்க எல்லாருமே இப்படி ஒரு ப்ரொபோசல் சொல்லப்பட்டது, ஆனா முதல்வர் அதை தீர்க்கமாக மறுத்து விட்டார் அப்படின்னு சிபிஐ சிபிஎம்ஏ சொல்லியிருக்கிறாங்க. திருமா இது வதந்தி அப்படின்னு திருமா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறமா இப்போ கடைசியா சிபிஎம் ஒரு அறிக்கை வருது. எங்கள் முன்னால் 3 தெரிவுகள் இருந்தன. அதுல ஒரு தெரிவு என்னன்னு கேட்டா, திமுக அதிமுக கூட்டணி. உங்க தலைவர் என்ன சொல்லிட்டாரு? அது கிடையாது, வதந்தின்ட்டாரு. நீங்க சிஎம் மறுத்துட்டாருன்றீங்க. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு இப்படி ஒரு அறிக்கை விடுறீங்க. இதெல்லாம் ஒரு கட்சிக்கு ஒரு கௌரவம், மானம் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒண்ணு பேசுங்க. நான் ஒன்றும் திமுக எல்லாம் சப்போர்ட் பண்ணல. ஏதாவது ஒண்ணு பேசுங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. இது அதுக்கப்புறமா இப்போ இவங்க இந்த எல்லாரும் இப்போ அந்த ஜோக்கு சொல்றாங்கல்ல, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அது கடைசியில IUML காரர் சிக்கியிருக்காரு. இல்ல, அந்த கதையை சமஸ் புதிதாக பிரேக்கிங் அப்படின்னு போட்டு அதை போடுறாரு. இவங்க யாரும் நம்ம நரேசனுக்கு ஒத்துழைக்க. பழைய படத்தை முற்றிலும் புதிய காப்பின்னு போடுவாங்க, புத்தம் புதிய காப்பின்னு போடுவாங்க. அது மாதிரி HD வெர்ஷன் எல்லாம் பண்ணி, சவுண்ட் சரி பண்ணி, டால்பி டிஜிட்டல். இதுல என்ன தெரியுது எனக்குன்னாக்கா, உண்மையிலே சொல்றேன், ஒரு பல தலைவர்கள் பலரை பற்றி குற்றம் குறைகள் இருந்தாலும் ஒரு மதிப்பீடு நமக்கு இருக்குது. ஒரு லாட்ரி மாஃபியா இவ்வளவு சீப்பா இவங்களை நினைத்தபடியெல்லாம் பயன்படுத்த முடியும். இப்போ நாளைக்கு அதிமுகல இருந்து வராங்க, இன்னைக்கு சாயங்காலம் கூட்டணி, நேற்றுக்கு போதை மருந்து இழுத்தான்னு சொல்லிட்டு அது வேற ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்ல என்ன செய்யறது? சரி, அவர் காஜா மொய்தீனை கூப்பிடு, அவர் ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. பொது அம்சமா புதிய தலைமுறை இருக்குது இல்ல, புதிய தலைமுறையில இந்த சப்ஜெக்ட் விட்டு விலகி போகல. அவர் காஜா மொய்தீன் செக்குலரிசத்தை பாதுகாப்பதற்காகத்தான். ஆமாங்க, ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரு, டேக் டைவர்ஷன் அரசுன்னு. டேக் டைவர்ஷனுக்கு போலீஸ்ல கொண்டாந்து ஒரு நிறுத்த வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ சிபிஎம் செயலாளரை ஒரு இடத்துல வைக்கிறாங்க, காஜா மொய்தீனை கொண்டாந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இது என்ன நடக்குது? இதுல புதிய தலைமுறை ரோல் என்ன? அந்த ஒரு மாநாடு மாதிரி நடத்தினாங்கல்ல, சிறுமாவோ ஒரு சிபிஐ தலைவர் அவரோ ஒரு கருத்தரங்கு மாதிரி ஒண்ணு பண்ணாங்க, பத்திரிகையாளர் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. புதிய தலைமுறை. இப்ப அது முடிஞ்சுது.
கிட்டத்தட்ட அவர் திரும்ப வந்து நேரடியா உங்களுக்கு டவுட் தான் நேரடியா கேட்கணும். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் செகண்ட் சோர்ஸ் வதந்திய பரப்பிட்டே இருந்தீங்க, இதை வந்து இவ்வளவு வளர்ந்தது காரணமே நீங்க தான் பத்திரிகையாளர் குற்றம் முத்துறாரு. முடிஞ்சது. அது கிட்டத்தட்ட ஒரு செட்டில்மெண்ட் வந்துருச்சு. இப்ப திரும்ப சமஸ் வந்து உட்கார்ந்து செக்குலரிசத்திற்காக பாடுபட்டவர் காஜா மொய்தீன் தான் பாருங்க, அவர் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னா அவர் அது என்னன்னா சமஸ் தன்னுடைய சொந்த ஃபேஸ்புக் பக்கத்துல பிட்டு பிட்டா போட்டிருந்தாரு. இதை இல்லைங்க, இப்போ கரூர் பிரச்சனையை பற்றி ஊடகவியலாளர் சம்மஸ் ரொம்ப மூத்த ஊடகவியலாளர். அவர் கரூர் பிரச்சனைக்கு அந்த புதிய தலைமுறை என்ன பங்காற்றியதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாங்க. பாலிமர், நியூஸ் 24x7, புதிய தலைமுறை 3 பேருக்கு இடையில ஒரு போட்டி இருந்ததுன்னு வச்சுங்க. எப்படி அவர் பல்லு விளக்குனார் குளிச்சாருன்றதுலேருந்து அப்படி கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு 41 பேர் செத்த பிறகு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னார். அவர் ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிருக்காரு அவர். அதனால் அது விட்டுருங்க, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ரொம்ப ஒரு சீப்பான முறை. இப்போ கேள்வி மதசார்பின்மைக்கு அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்றது தானே. இதை பிஜேபிக்காரன் ஒத்துக்கான முஸ்லீம்னே பேர் வச்சிருக்கிறான், அவன் எப்படி மதசார்பின்மைன்னு அவங்க கேட்பாங்க. சமஸ் ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது வேற. இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த மதசார்பற்ற கட்சிகளின் கூட்டணி ஒன்றை உருவாக்குவது, அவர்கள் மதசார்பற்றவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் போயிருக்கோமே தவிர ஒரு நூல் விலகினா கூட நாங்கள் வந்து பொறுக்க முடியாது எங்களால் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகள் இப்போ சொல்கிறாங்க. இப்போ டிவிக்கே ஒரு செக்யூலர் பார்ட்டியான்னு சொல்கிறத விட இந்த கவர்மெண்ட் செக்யூலரிசத்துக்காக நிற்கிதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ விஜய் வந்து செக்யூலர் இல்லை அப்படின்னு நான் சொன்னாக்கா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது நான் சொல்லவும் இல்லை. அது அப்போ அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்டியன், ஆனால் சாமி கோயிலெலாம் போய் கும்பிட்றாரு, இப்படி பண்ணுறாரு. அப்புறம் ரம்ஜானுக்கு நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு. இதுதான் செகுலர் டெஃபினிஷனா? ஆமா, அவர் தனிப்பட்ட முறையில் அந்த மனிதர் மத வேறுபாடு பார்ப்பதில்லை. இல்ல செகுலரிசம் அப்படி அதுக்கு டெஃபினிஷன் இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில பாக்குறது இல்லை. இது எல்லா மக்களும் தான் கும்பிடுறாங்க. ஒரு பக்கம் நாகூர்தருக்காக போறாங்க. அவர் நடத்துற அரசாங்கம் இப்ப செகுலரா தானே இருக்கணும் அப்படின்றதான் கணக்கு. கஷ்டத்துல இருக்கிறவங்க அந்த பக்கம் ஒரு தாயத்தை கட்டி வைப்போம், இந்த பக்கம் ஒரு விளக்கு, இல்ல நீங்க கஷ்டத்துல போடும். அது வந்து மக்கள் 8 குடிக்கும் போவாங்க, நாகூருக்கு போவாங்க, வேளாங்கண்ணிக்கும் போவாங்க. அதை விட எந்த வகையில விஜயனுடைய அந்த செயல்பாடு அது பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நடுநிலையான அரசாங்கத்தை தானே நடத்துவார் அப்படின்றது தானே ஒரு பொது புத்தியில. அதை பரப்புறதுக்கு தான் அவர் மூகாம்பிகை கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும் போய் போட்டோ ஷூட் போட்டு ரீல்ஸ் போடுறாருன்னு வச்சுங்க. ஒரு அரசாங்கம் செக்யூலரா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியா செக்யூலரிசம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து சர்வ தர்ம சமபாவ 3 மதங்கள் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கணும் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. ஓகே, அந்த விளக்கத்தின்படியாவது இது கடைபிடிக்கப்படுகிறதா? ஒரு அரசாங்கம் செக்யூலரா இருக்குன்னாக்கா அது எல்லா மதத்தினர், மதம் சாராதவர்கள், எல்லா சாதியினர் அவங்களுடைய அரசியல் சட்ட ரீதியான உரிமைகள், அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்தணும். ஒரு அரசாங்கம் அப்படி உத்தரவாதப்படுத்த பாகுபாடு இல்லாம அப்படின்றதுதான் அதுக்கான உத்தரவாதம். அப்ப அதை செய்யலை அப்படின்னு சொன்னா அது செக்யூலர் கவர்மெண்ட் இல்லை. பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து இந்துக்கள் நாடு, இங்க இந்துக்களுக்கு வந்து கூடுதல் உரிமை உண்டு அப்படின்றது அவங்க சொல்றது. காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ சொல்றது வந்து இல்ல ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அதை இந்த அரசாங்கம் அமல்படுத்துகிறதா அப்படின்றதான் கேள்வி. இந்த 40 அமல்படுத்துது அப்படிங்கிறது அவங்க கிளைம். ஆமா, நேத்திக்கு சாயங்காலம் இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. நேத்திக்கு சாயங்காலம் ஒரு பிரஸ் மீட் நடத்துனீங்கல்ல, என்ன பிரஸ் மீட் அது? திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ன பிரச்சனை? அதுல வெளியில விடல. இல்ல இந்து முன்னணிக்காரங்க வந்து தியேட்டரை முற்றுகையிட்டு தியேட்டருக்காரங்களை வந்து மிரட்டி படத்தை வெளியிடக்கூடாது, சமூக பதட்டம் வந்துடும் சொல்லி அங்க மிரட்டிருக்காங்க. சரி, போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? போலீஸ் வந்துருச்சு. ஓகே, போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, கையை வச்சுட்டாங்க, நீங்க வெளியிடனா வெளியிட்டுருக்காங்கன்னு. ஆனா அரசு அந்த இந்து முன்னணி மிரட்டல் காரணமாக இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க உங்க வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இந்து முன்னணிக்காரன் வந்து நீங்க என்ன உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இந்துக்களுக்கு விரோதமா இல்ல மோடிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்கன்னா வந்து அடிக்கிறாங்க, போலீஸ் கிட்ட போறீங்க. அது நீங்க பார்த்துங்க, உங்க பர்சனல் மேட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்படிதானே சொல்லியிருக்கு போலீஸ். கிட்டத்தட்ட இல்ல, அதுதான். அப்போ இந்த நீங்க சொல்ல திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ், நானும் இந்த வேலை திருப்பரங்குன்றம், இதே திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அதே 4 ஃப்ரேம்ஸ்ல திமுக ஆட்சியில் இருந்து போட்டீங்க. அப்ப இந்து முன்னணிக்காரன் வரல, இப்ப இந்து முன்னணிக்காரன் வரான். அதுல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. செக்குலரிசம் கொஞ்சம் வளர்ந்துருக்குது. ஆமா, அப்படி தெரியுது. அப்போ இந்த கருத்துரிமைக்கு அது முழுக்க பாரம்பரியமாக இந்த தமிழ் மண்ணில் எப்படி ஒரு மத நல்லிணக்கம் நிலவி வந்தது அப்படின்றத சான்றுகளோடு விளக்க, சமூகம் எவ்வளவு செக்குலரா இருக்குது, ஆமா அப்படின்றதுதான் அந்த ஆவணப்படம். இப்ப அதை போடக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னாக்கா
இந்த கருத்துரிமையை, மத சார்பின்மையை பேசுவதற்கான கருத்துரிமையை நிலைநாட்டுவது போலீஸின் கடமை. ஒரு அரசு அதை நிலைநாட்டவில்லை என்றால் அது மதசார்பின்மைக்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னங்க, ஒரு சினிமா போட்டாங்க, அதை யாரோ ஒரு போலீஸ்காரர் பொறுப்பு இல்லாமல் பேசிட்டாரு, அதை வச்சு ஒரு அரசாங்கத்துக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவீங்களா என்று நீங்கள் கேட்கலாம் நியாயமா. வேற ஒன்று நான் முக்கியமாக சொல்கிறேன். ஜோசப் விஜய் சரி, ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை கிறிஸ்தவ சமூகம் இன்றைக்கு சந்திக்கிறது. அது என்னன்னாக்கா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, FCRA. இது வந்து 2011 UPA கொண்டு வந்து சில வரன்முறைப்படுத்துறாங்க. அது என்னன்னா, இப்போ கிறிஸ்தவ நிறுவனங்கள், இங்கே கிறிஸ்தவ நிறுவனங்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம் இந்து நிறுவனங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் அரண்சையா இருந்தால் கூட சரி, நீங்கள் டொனேஷனுக்கு கால் கொடுக்குறீங்கல்ல, இப்போ வெளிநாட்டிலிருந்து பணம் வருது, யாராவது ஒரு $100 $50 ஏதோ ஒன்று பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா, அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, கட்சிகளோ யாராக இருந்தாலும், அந்த FCRA ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு விதி 2011 அந்த இது வந்து கொண்டு வரப்படுது. அதில் 2020 மோடி கவர்மெண்ட் சில திருத்தங்கள் செய்யுது. இப்போ இந்த மார்ச் மாதத்தில் அதில் மேலும் சில அமெண்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து எவ்வளவு ஆபத்தானது என்பதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஒரு ஹிந்துவில் ஒரு டீட்டெயில்டான ஆர்டிகல் எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட் ஆர்டிகல் இதை பற்றி, இந்த இஷ்யூவை பற்றி வந்திருக்குது. அதில் டெக்னிக்கலாக நான் அதிகம் உள்ள போகலை. அதில் 2-3 விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த FCRAக்காக நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கணும். ஒரு அப்படி பணம் வாங்குறீங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். அந்த பதிவை வந்து ரினியூ பண்ணணும். அப்படி ரினியூ பண்ண தவறினால், அல்லது அந்த ரினியூ பண்ணுற விண்ணப்பம் பெண்டிங் இருந்தால், அந்த FCRA மூலமாக நீங்கள் பெற்ற சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை அரசாங்கம் கைப்பற்றலாம் அப்படின்றது ஒரு விதி. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவருடைய மதிப்பீட்டில் நீங்கள் வந்து FCRAக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு கருதுனா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை நட்டையின்றி அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பொருள்? கவர்மெண்ட் வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன் வந்து நிலத்தை எடுத்துக்கிற மாதிரி எதை வேணா எடுத்துக்கலாம். இன்னொன்று, அதில் முக்கியமாக CPM நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ் வந்து ஒன்று எழுதியிருக்காரு. இந்த விதிமுறைகளில் திட்டமிட்டே ஒரு சொல், அதற்கான விளக்கம் தவிர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ மருத்துவமனைகள், தேவாலயங்கள் யாருக்கு வேணா வரலாம். இந்த FCRAல பணம் வாங்குறவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, என்ன நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ சர்ச்சில், இப்போ நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு மாற விரும்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போய் மாறுவீங்க? சர்ச்சில் போய் தான் மாறணும். சரி, இப்போ இந்த மாதிரி பணம் பெறுகின்ற நிறுவனங்கள் அங்கே வந்து மதம் மாறினாக்கா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற இது செய்யலாமா கூடாதா? மனம் விரும்பி ஒருத்தர் வராரு அப்படின்னாக்கா அவருக்கு ஞானஸ்நானம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பேர் வந்து ப்ராசிலிட்டைசேஷன். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இந்த மதம் இதை வந்து எடுத்துக்குது. இந்துவில் அது கிடையாது, ஏன்னா ஜாதி அமைப்பு இருக்குது. ஓகே, இது வந்து டெலிபரேட்டாகவே விடப்பட்டிருக்குது. ஏன் டெலிபரேட்டாக விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்கள குற்றப்படுத்துவதற்காகவே இது வந்து விடப்பட்டிருக்குது. நானே ஒருவேளை கிறிஸ்தவத்துக்கு மாற விரும்பல, ஆனா ஒரு டிராமா பண்ணிட்டு நான் கிறிஸ்தவத்துக்கு மாற விரும்புறேன்னு போய் கட்டாயப்படுத்தினாங்கன்னு நான் சொல்லி சீஸ் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டியை கைது பண்றது மட்டும் இல்ல, சீஸ் பண்ணிடலாம். ஒரு கிறிஸ்தவ நிறுவனம், ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனத்தை மொத்தமாக உங்களுக்கு நான் வந்து ரொம்ப சின்ன சதி செயல் போதும். இல்ல இதுக்கு கற்பனையெல்லாம் பேச வேணாம். மைக்கேல் பட்டின்னு ஒரு இஷ்யூ நடந்தது தமிழ்நாட்டுல. ஆமா, அந்த பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டத ஒரு வீடியோ எடுத்து இது மதம் மாற்றத்துக்காக தான் அப்படின்னு பரப்பி அண்ணாமலை தான் அந்த வேலையை வந்து பண்ணது. CBI விசாரணை. அதுக்கு நீதிபதி GR சாமிநாதன் வந்து அன்னைக்கு இருந்த தஞ்சாவூர் SP, ஒரு பெண் அதிகாரி, அவங்க வந்து இதில் மதமாற்றன்றதெல்லாம் கிடையாது, சும்மா சமூக பரவத்தை ஏற்படுத்தாதீங்க, அதை எப்படி நீங்கள் மதமாற்றம்னு சொன்னால் அதையும் விசாரிக்கணும், நீங்கள் எதுக்கு பதறீங்க அப்படின்லாம் தீர்ப்புலேயே குறிப்பிட்டு அந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். CBIக்கு உத்தரவிட்டு CBI அது கிடையாதுன்னு சொல்லிடுது. இப்போ அந்த பள்ளிக்கூடம், திருக்காடுப்பள்ளியில் இருந்த அந்த பள்ளிக்கூடம் ஏறத்தாழ 150 வருஷமா இருக்குது. அங்கே யாருமே ஒரு ஆள் கூட அங்கே மதம் மாற்றினது இல்லை. ஆனால் அந்த இஷ்யூ பிரம்மாண்டமாக வந்தது. அப்போ அப்படி ஒன்று நடந்திருக்குது. இந்த மைக்கேல் பட்டி மாதிரி எவ்வளோ இஷ்யூவை வேணால் கிளப்பலாம். கிளப்பி அதில் என்ன நடந்துச்சுன்னாக்கா, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வார்டன் ஒரு கன்னியாஸ்திரியை தூக்கி கொஞ்ச நாளைக்கு சில மாதங்கள் ஜெயிலில் வச்சாங்க. அதோட முடிஞ்சது. அந்த அம்மாவை சந்திக்க போனாருன்னு சொல்லி திருச்சி திமுக வேட்பாளர் இனிகோ இருதராஜ் அவரை குற்றமா பேசினாங்க. ஆனா அந்த சப்ஜெக்ட் குறித்து பேசாத விஜய் தான் அங்க ஜெயிச்சார். ஆமா,
அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு நேச்சுரலி. இல்ல இந்த சப்ஜெக்ட குறித்தே பேசாத விஜய் ஜெயிக்கிறாரு. ஆமா. எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ இல்ல இப்படியான இப்ப இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அந்த கன்னியாஸ்திரியை கைது பண்ணாங்க, இப்போ ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம். இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி என்னுடைய கேள்வி, இதை பற்றி தாவேகா பேசியிருக்கிறதா, கூட்டணி கட்சிகள் பேசியிருக்கிறாங்களா? இதை நான் ஒரு ஒப்பீடு உங்களுக்கு சொல்றேன். டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தபோது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் வந்தது. அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், கூட்டம் நடத்தியிருக்கிறோம், விவாதம் நடந்திருக்குது, டிஎம்கேல பேசியிருக்காங்க, போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதே தான் இதுவும். அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சிறுபான்மை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது வக்ஃபா இருக்கட்டும், கிறிஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், அதை பறிமுதல் செய்வதன் மூலம் அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து திக்கற்றவர்களாக ஆக்குவது, செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக மாற்றுறது இருக்கு இல்லையா, அதற்கான ஒரு ஸ்டெப் தான் இது. இப்போ கிறிஸ்தவ நிறுவனங்களால் பலனடைபவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மையாக லயோலா காலேஜ்லையும் கிறிஸ்டின் காலேஜ்லையும் படிக்கிறவங்க ஒரு கணக்கு எடுங்க. கிறிஸ்டியனா இந்துவா, அல்லது மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறவங்க, சிஎம்சியில் வந்து வைத்தியம் பார்க்குறவங்க கிறிஸ்டியனா இந்துவா, அது யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து காலனி ஆதிக்க காலத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் கல்வியறிவு பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்தது கிறித்தவம் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. மருத்துவம் பெறுவதற்கும் கல்வி பெறுவது மட்டும் இல்ல, மருத்துவம் பெறுவதற்கும் அவங்க. அதே மாதிரி வக்ஃப் போர்டு நடத்தக்கூடிய கல்லூரியில பெரும்பான்மையா படிக்கிறவங்க முஸ்லீம்கள் அல்ல, இந்து சமுதாயத்தினர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இதை வந்து இல்லாமல் செய்வதற்கு ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை பற்றி பொலிட்டிக்கல் டிபேட் நடக்கும். இப்ப நீங்க மைக்கேல்பட்டி பத்தி விஜய் பேசல, திவிக பேசலன்னு சொல்ல, தாவேகா பேசல அப்படின்னு சொல்றோம். வக்ஃபை பத்தி பேசினாங்களா அப்படின்னா, அப்போ ஆதவர்ஜுனா சொன்ன ஒரு பதில், நாங்க பெட்டிஷனர் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ இது ஒரு மெத்தடா வச்சிருக்கிறாங்க, கேட்டா கோர்ட்ல ஒன்று போட்டிருக்கிறோம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நான் பேசின பிறகு நாங்களும் கோர்ட்ல ஒன்று போட்டிருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து இந்துத்துவாவை நிலைநாட்டுகின்ற ஒரு நடவடிக்கை. எது வக்ஃபோ அல்லது எஃப்சிஆர்ஏ பில்லோ இந்து ராஷ்டிரத்தை படிப்படியா நிலைநாட்டும் நடவடிக்கை இது. அதுல வந்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டை கொண்டு வந்து ஒரு கட்சி அணிகளுக்கு நீங்க விவாதம் நடத்தினாதான், நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தினாதான் இது என்ன கீழே மக்கள் மத்தியிலும் பரவாயில்ல, தொண்டர்களுக்கே தெரியும். உன் தொண்டர்களுக்கு பெரியார் யாருன்னு தெரியல, அம்பேத்கர் யாருன்னு படத்தையே தெரியல. அதான் உன் கட்சியோட யோகியதை. தேவையில்லாம கிட்ட வரலாறு தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்களுக்கு அண்ணன் மிச்சம்லாம் சும்மா கூட எவனா நிக்கிறானுங்க, அதை பத்தி என்கிட்ட கேட்டு யார் இந்த பூமர்ஸ். ஆமா, அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்து. அப்போ அப்படி சமூகத்துல அதை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த விவாதத்துக்கு உட்படுத்தணும். அது வந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன வேணா குறை சொல்லுங்க, ஆனா இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் டிபேட்டுக்கு வந்தது. 5 ஆண்டுகளும் பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா இந்துத்துவ மயமாக்குகின்ற அல்லது அதிகாரத்தை மையப்படுத்துகின்ற பாசிச திட்டங்கள் ஒன்னொன்ன பத்தியும் ஒரு பெரிய டிபேட் வந்து நடந்திருக்குது. அதை வந்து திமுக நிச்சயமாக செய்திருக்கிறது. அதுக்குரிய கிரெடிட் திமுக தான். இல்ல, அது இப்ப நடக்கல. செக்யூலர் பார்ட்டி அப்படின்னு சொல்றவங்களும் அதை செய்யல. இதை ஏன் செய்யலன்னு கேட்கல. இப்போ இதை செய்யாமல் இருக்கிறது தற்செயல் நிகழ்வு அல்லன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த நோக்கமே கிடையாது. நீங்க வந்து பிரிட்டன் பண்றீங்க, நடிக்கிறீங்க செக்யூலர்னு சொல்லிட்டு. செக்யூலர் அப்படின்னு இந்த நாட்டில் ஒருத்தர் சொல்லிக்கணும் அப்படின்னா அவங்க ஆன்டி ஹிந்துத்துவாவா இருந்தே ஆகணும். ஆன்டி ஹிந்துத்துவாவா பிஜேபி இல்ல, ஐ மீன் தாவேகா இல்லைன்றதுக்கு ஆதாரமே வேணாம். அவர் மோடின்ற சொல்லே வராது. உங்களுக்கே தெரியும் நான் யார சொல்றேன்னு. ஆமா, பிஜேபின்ற சொல்லு வராது. அவர் பட்ஜெட் உரையில சொல்லியிருக்காரு, அனாவசியமா நாங்க பிரச்சனை பண்றது இல்லைன்னு. அப்ப 5 வருஷமா மு.க. ஸ்டாலின் அரசு அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சா? இதுல கொடுமை என்னன்னு கேட்டா, எதிர்கட்சி தலைவரோ இல்ல எதிர்கட்சிகளோ ஆற்ற வேண்டிய உரையில மையமா இதுதான் பேசிக்கணும். ஏன் நாங்க 5 வருஷமா அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோமா? எங்க அனாவசியமா பண்ண பிரச்சனை ஒரு நாள் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கணும். அதே கேட்கல அவங்க. ஆனா கடைசியில் தானே பேசினாரு. எப்ப பேசினாலுங்க எல்லாரும் பேசி முடிஞ்சோன்னு கடைசி யாரு விஜய் பேசுனதை சொல்றீங்க? நான் சொல்றது திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்த்தரப்பும் அல்லது கூட்டணி கட்சிகள் உங்களை ஆதரிக்கிறாங்களே, இப்ப சிபிஎம் உள்பட சொல்றேன் நான். நீங்க கேட்கணும்ல, அனாவசியமா என்னங்க இதுதான் அப்படின்னு கேட்கணும்ல. நீங்களும் தானே கூட இருந்தீங்க. அதுதான் இப்ப நீங்க தொகுத்து சொல்றீங்களே, மைக்கேல் பட்டி நம்ம பார்த்தோம். இப்படி பல்வேறு பிரச்சனைகள்ல சங் பரிவார அமைப்புகள் இங்க வந்து கிட்டத்தட்ட, ஏன் விஜய் ஜோசப் விஜய் என்று அழைக்கப்பட்டு அவருக்கு எதிராக புல்லிங் நடந்த போதும் கூட விஜய் தனக்காக கூட பேசல. தனக்காக இந்த சென்ஸ் ஒரு கிறிஸ்டியன் இண்டிவிஜுவல், அவருக்கு எதிரான ஒரு சோசியல் மாப் புல்லிங் நடக்குது. இல்ல, நான் இப்போ சொல்ல வர்றது சிறுபான்மை சமூகத்தினர். வாட் மேக்ஸ் தீஸ் பீப்புள் பிலீவ் தட் விஜய் இஸ் செக்குலர்? இல்ல, வந்து செக்குலர் அவரு 2 விஷயங்க. வாட் மேக்ஸ் தம் பிலீவ் விஜய் இஸ் செக்குலர்ன்றது ஒரு பாயிண்ட். இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரோமன் கேத்தலிக்கு சேர்ந்த கணிசமான கிறிஸ்தவ இளைஞர்கள், பெண்கள், அவங்க வந்து விஜய் கோட், அது அவங்க மட்டும் இல்லை, அக்ராஸ் ரிலிஜன், அது முஸ்லீமோ ஹிந்துவோ போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்க. கிறிஸ்தவர்கள்ல குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அப்படி போட்டிருக்கிறாங்க. ஒரு நம்மால் ஒருத்தர் வராருப்பா, வந்ததில்லை அப்படின்னு கூட அவங்க நினைச்சு போட்டிருக்கலாம்.
நான் இப்போ அதை குற்றப்படுத்தி எல்லாம் பேசல. என்னுடைய பாயிண்ட் வந்து அவர் வந்திருப்பதன் மூலமாக சிறுபான்மை சமூகத்தின் நலன் பாதுகாக்கப்படுகிறதா? இப்படி ஒன்று நடக்கும்போது அவர் சைலண்டா இருக்கிறாரு. அவர் அரசாங்கம் எதுவுமே பேச மாட்டேங்குது. இப்போ அந்த அரசாங்கம் என்பது இப்போ விஜய்க்கு வந்து இந்துக்கள் தான் பெரும்பான்மையா ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப இந்துக்கள் மத்தியில சிறுபான்மை மக்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடக்குது என்பதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குதா இல்லையா? அவர் பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் கணக்கு போட்டு தானே நின்னாரு. அது யாருக்கும் தெரியாதா? அது அப்ப கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றுவதற்காக தானே நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. இது அவரை பத்தி மட்டும் நான் சொல்லல. இப்போ பாய் நேற்று பேசியிருக்காரு, அவர் தான் மத சார்பின்மையை நட்டமா நிறுத்தி வச்சு காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு 2 இஷ்யூ சொல்றாங்கன்னா, நம்ம கூட்டு குர்பானின்றது மொஹர்ரம்ல வறிய முஸ்லிம்கள் குர்பானி தனியா ஆடு வெட்டி கொடுக்கறது வசதி இல்லாதவங்க ஒரு 10 பேர் 20 பேரை சேர்ந்து ஒரு மாடை வந்து எல்லா மாடையெல்லாம் பிடிச்சிட்டு வர முடியாது. அதுக்கு ரெகுலேஷன்லாம் இருக்குது. அது கறவை நின்று போனா அல்லது உழைக்க தகுதி இல்லாத அப்படி இதை தான் வந்து அபட்டாயிருக்கு அனுப்ப முடியும். அப்படி மாடு தான் வந்து வாங்கிட்டு வராங்க, சர்டிஃபை பண்ணி தான் வாங்க முடியாது. அப்படி வாங்கிட்டு வந்து அதை வந்து செய்யறதுக்கு எதிராக கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கு போடப்படுது. அதில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு. நீங்க டெசிக்னேட்டட் பிளேஸ்ல தான் வெட்டணும், அனுமதி வாங்கி குறிப்பிட்ட இடத்துல வெட்டணும் அப்படின்னா தாசில்தாரோ யாரோ ஒருத்தர் அனுமதி வாங்கி அதை வந்து செய்யலாம். அப்படி நிறுத்துவதற்கு மேல போய் நீங்க பசுவதையே குற்றம், புராணத்துல என்ன சொல்லியிருக்கு, அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்புல இந்த ஆட்சேபத்தை இந்த அரசு மறுக்கவில்லைன்னு சொல்றாரு. அப்ப என்ன அரசு இது? உங்க வக்கீல் என்ன பண்ணாங்க? செக்குலரிசம் கூட்டு குர்பானி ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆமா. அப்போ இது அந்த தீர்ப்புல இருக்கா இல்லையா? இதுக்கு IUML காரங்க பதில் சொல்லணும். நம்பர் 1. 2வது என்னன்னா, இது ஒரு மத வழிபாட்டு உரிமை தொடர்பான ஒரு விஷயம். இதுவே பாண்டி கோயில்ல கோழி இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ ஜெயலலிதா கொண்டு வந்த சட்டம் போல கூடாது அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தால் ஒருவேளை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதுதான் இப்போ வந்து சொல்லிருக்குது. அப்போ மத உரிமைன்னா சம்பந்தப்பட்ட மதத்தினரை வந்து கூப்பிடணும், அவங்கள்ட்ட கருத்து கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதை கூட இந்த அரசு தரப்பு வலியுறுத்தல. இதெல்லாம் கேட்டு ரைஸ் பண்ணி இந்த இஷ்யூ ஒரு பிரச்சனையா வந்த பிறகு உடனே கவர்மெண்ட் என்ன செய்தாலும் நாங்க அப்பீல் பண்றோம். முடிஞ்சிருச்சா? இந்த அப்பீல் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பீல் பண்றோங்கிறது கோர்ட்ல அப்பீல் பண்றாங்களா, விமர்சிக்கிறவங்ககிட்ட அப்பீல் பண்றாங்களா? நாங்க அப்பீல் பண்றோம், நீங்க மேற்கொண்டு இதை அப்பீல் பண்ணாதீங்க. இல்ல அதுல ஒரு வேடிக்கை இருக்குது. அது யாருக்குன்னா கூட்டணி கட்சிகளுக்கு. இது மாதிரி ஒண்ணு நடந்த உடனே கூட்டணி கட்சிகள் ஒரு அறிக்கை விடுறாங்க. இப்ப ரீசெண்டா இஸ்லாமுக்கு வந்து ஒரு மதம் மாற்றத்துக்கு ஒண்ணு வந்திருக்குது இல்லையா? ஒரு ஜி.ஆர். சாமிநாதன் தான் தீர்ப்பு கொடுத்திருக்காரு கன்வர்ஷன் பற்றி. ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் 2015 தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அவர் இஸ்லாமுக்கு மாறிட்டு அப்புறம் அவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்றாரு, இஸ்லாமுக்கு மாறிடுறாரு. அப்புறம் 2 குழந்தையெல்லாம் பிறந்து அவர்கிட்ட பேசினேன், இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்டுதான் மாறினேன். ஓகே, நான் வந்து வெறும் கல்யாணத்துக்காக மாறலீங்க அப்படின்னு அவர் சென்னை வந்திருந்தாலும் அவர் சந்திச்சேன். ஓகே, அவர் வந்து சும்மா கல்யாணத்துக்காக மாறினேன் அப்படி இல்ல, சரி மார்க்க பிடிச்சிச்சு மாறினேன். ஓகே. இளையராஜா அவர் இந்த இடஒதுக்கீடுங்கிற தன்னுடைய உரிமை, ஆமா, அதனால நான் இழக்க தயாரில்ல, அதுக்காக ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொன்னார். இல்ல நான் நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். இளையராஜா மகன் மாறி இருக்காரு. அவர் யாராவது காசு கொடுத்து மாத்திட்டாங்களா? அவரும் ஒரு ஃபெய்த் அடிப்படையில தான் அவர் மாறி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு மாறி இருக்காரு. அவர் வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து எனக்கு பிசி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது, அவருடைய அப்ளிகேஷன். அதை எதிர்த்து அவர் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. இதற்கு இடையில முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அப்போ முஸ்லீமாவோ கிறிஸ்தவனாவோ மாறக்கூடியவர்கள் எதுக்காக வரலாற்று ரீதியாக மாறி இருக்காங்கன்னாக்கா, சாதி ரீதியான இழிவு அல்லது வழிபாட்டு உரிமை. கோயில் உள்ள விட மாட்டேன், சரி நான் சர்ச்சுக்கு போறேன்ப்பா, கோயில் உள்ள விட மாட்டேன், சரி நான் மசூதிக்கு போறேன். இப்படிதான் வந்து இந்த மத மாற்றம் என்பது ஹிஸ்டாரிக்கலா நடந்திருக்கு. இந்த மாதிரி மதம் மாறியவர்கள் பெரும்பாலும் சூத்திர பஞ்சம சாதிகளை சேர்ந்த மக்கள் தான் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலா உள்ளது. அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். மீனாட்சிபுரம் பற்றிய ஆய்வு வந்து திருமாவளவன் வந்து பண்ணியிருக்காரு. மிக முக்கியமான மதம் மாற்றாங்க தானே, அதனாலதான் அது நடந்தது. தீண்டாமை கொடுமைக்காக தான் நடக்குது. அப்ப கலைஞர் ஆட்சியில் 2006 2007 என்ன செய்யறாங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது என்னன்னா, குறிப்பிட்ட பிரிவுகள் இஸ்லாம்ல ஒரு 6 பிரிவுகளை சேர்ந்தவர்கள் அவங்கள வந்து லிஸ்ட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து பிசி சர்டிஃபிகேட் பிசி கேட்டகரியில வருவாங்க. அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக அல்ல, அந்த கம்யூனிட்டி வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படின்றதுக்காக ஓசி அல்லது அந்த அப்பர் படிநிலையில உயர் படிநிலையில இருக்கிற அவங்க இஸ்லாமியர்களா இருந்தா அவங்களுக்கு இடஒதுக்கீடு, அவங்களுக்கு அஷ்ரஃப் முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு உண்டு என்ற சட்டம் வந்து அப்ப வந்து கொண்டு வரப்படுது.
அதன் கீழே தான் இவர் வந்து கேட்குறாரு. அப்போ அது கொடுக்கல அப்படின்ன பிறகு இந்த இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனை இதுவும் ஜிஆர் சாமிநாதன் தான் போகுது. இது வேற ஒருத்தர் போடுறாரு, அக்பர் அலின்னு ஒருத்தர். இல்ல திரும்ப இது ஜிஆர் சாமிநாதன் தான் போகுது. இல்ல ஆமா, இதுக்கு முன்னால இந்த பையனை வர்றதுக்கு முன்னால அக்பர் அலின்னு ஒருத்தர் இப்படி பெட்டிஷன் போட்டு அது ரிஜெக்ட் பண்ணப்படுது. அது 2022 ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சில் வந்து வருது. ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்றாருன்னா கொடுக்க முடியாது, கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாரு. நீங்க ஒரிஜினலா முஸ்லீமுக்கு பிறந்த முஸ்லீமா இருக்கணும், இல்லாத வரைக்கும் உனக்கு கிடையாது சட்டப்படின்னு சொல்லிடுறாரு அவர். ஓகே, டன். அப்புறம் அது வந்து ஸ்டாலின் அரசின் கீழே அது வந்து வருது, பரிசீலனைக்கு வருது. பரிசீலனைக்கு வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து பரிசீலித்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியிலிருந்து இஸ்லாமுக்கோ கிறிஸ்தவத்துக்கோ அது மாதிரி மாறி போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து பிசியில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அப்படி கன்வெர்ட் ஆனவங்களுக்கும் தே ஆர் எலிஜிபிள். இது எவ்வளவு முக்கியமானது இந்த ஜியோ. இப்போ மதம் மாறினாங்க, இதுக்கு முன்னாலே மாறி இருக்கிறாங்க. இது வந்து இப்போ அம்பேத்கர் வந்து மதம் மாறினப்போ அம்பேத்கர்கிட்ட வந்து ஐயோ மதம் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது அப்படிங்கிற போது வேணும்னா நீங்க சாதி மாதிரி எஸ்சியா வந்து இருந்து பாருங்களேன் அப்படின்லாம் அவர் கேட்கிறாரு. அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட ஜியோ அது எவ்வளவு முக்கியமானது. இது ஒரு நபருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது பற்றிய பிரச்சனை அல்ல. இதை பற்றி இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது சனாதன இந்துத்துவ பார்வைக்கும் இந்த பக்கம் ஒரு திராவிட இயக்க பார்வை அல்லது ஒரு பொது உடைமையாளர்களின் பார்வை, இது ரெண்டுக்கும் நடக்கின்ற ஒரு கருத்தியல் யுத்தத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம வந்து இப்போ முஸ்லீம் கிறிஸ்டியன் கன்வெர்ட் ஆகிறத பத்தி வந்து பேசுறோம். ஹிஸ்டாரிக்கலா நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஏன் கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சாதி ரீதியான ஒடுக்குமுறை. இப்போ அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு மாறிட்டு நியோ புத்திசம்னு சொல்றாரு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதுதான் சொல்லி கொடுக்கப்படலை. ஆனா அதுக்கு பிறகு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு 3 பிரிவினர் இருக்கு. முக்கியமா 6 இந்த புத்திசத்துக்கு மாறின தலித்துகள், அதுக்கப்புறம் ஜெயின். இவங்களுக்கு இந்த மதத்துக்கு போனாக்கா இதெல்லாம் இந்து மதங்கள், ஆமா இதெல்லாம் வந்து ஹிந்துன்ற கேட்டகரிக்குள்ள ஹிந்து லாக்குள்ள வருது. அதனால போய் தொலைகிறாங்க, இவங்களுக்கு வேணா கொடுத்துடலாம். ஆனா கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாமுக்கும் போனீங்கன்னாக்கா உனக்கு கிடையாது என்பதுதான் இது வந்து சனாதன பார்வையில் இந்த நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு மற்றும் கடைபிடிக்கப்படுகின்ற பல மாநிலங்களில் கடைபிடிக்கப்படுகின்ற முறை. அதை வயலேட் பண்ணி தான் கலைஞர் வந்து இதை கொண்டு வர்றாரு. அதை வயலேட் பண்றதுக்கு காரணம் இந்த சனாதன பார்வைக்கு எதிரான ஒரு மாற்று பார்வை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு வழங்கப்படும் நீதிக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கும்போது இப்ப ஸ்டாலின் அரசின் கீழே கொண்டு வந்தது ஜிஓனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கும் ஜிஆர்எஸ் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு இடையிலான இது என்ன. போன தலைமுறையில எவனோ ஒருத்த மாறி இருந்தா வேணா எடுத்துக்க, இன்னைக்கு எவனும் மதம் மாறக்கூடாது, மதம் மாறினா உனக்கு கிடையாது, மதம் மாறினால் தண்டனை. ஆமா, இது வந்து மதமாற்ற தடை சட்டத்தை வேற ஒரு விதமா சொல்றது. இப்போ மு.க. ஸ்டாலின் அரசு போட்ட ஜிஓனுடைய பிரின்சிபிள் என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நடந்திருந்தால் என்ன, 2 நூற்றாண்டுக்கு முன்னால் நடந்திருந்தால் என்ன, இன்றைக்கு நடந்தால் என்ன, அவன் வந்து இந்த சாதி இழிவிலிருந்து வெளியே போறதுக்கு வேற ஒன்றை தெரிவு செய்கிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? அதனால அவனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், அவனுடைய சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் அது மாறல. ஆமா, நாளைக்கு நான் அல்லாஹ் கும்பிடுறேன்றதுனால அது மாறிட போகுதா? அப்படின்னு மாற போறது இல்லை என்பதுதான் இதனுடைய லாஜிக். சொன்னதுனால ஒன்று சொல்லிடுறேன். நீ காலைல ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சேன், ஐ எம் ஏ பாலஸ்தீனியன் கிறிஸ்டியன், we say Allahu Akbar because here in Arab Allah means God அப்படின்னு ஒரு பாலஸ்தீனியன் கிறிஸ்டியன் பேசினதா அவனு படிச்சேன். அவன் சாமியை மாத்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனுடைய பேக்வர்ட்னஸ் மாறிடுச்சு. கிறிஸ்டியன் வந்து அல்லான்னு சொல்றதுனால he is not a Muslim. கபீரோட ஒரு போயிட்ரி இருக்குது, கோயிலில் ராமன் இருக்கிறான், மசூதியில் அல்லாஹ் இருக்கிறார், கோயிலும் மசூதியும் இல்லாத இடத்தில் கடவுள் எங்கே இருக்கிறார். அதனால உழைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா கடவுள் அவன் வந்து நாகூருக்கும் போவான், வேளாங்கண்ணிக்கும் போவான், எட்டுக்குடியும் போவான், அப்படிதான் அது வந்து அமலாகுது. ஸோ இது வந்து அக்பர் அலி போட்டதுல வந்து 2022 இதை கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாரு. அதுக்கு பிறகு இப்போ 24 இதை கொண்டு வராங்க. இப்போ இந்த பையன் தூத்துக்குடி பையனுக்கு 24 மு.க. ஸ்டாலின் அரசு இப்படி போட்டிருக்கிற ஒரு அரசாணை பற்றியே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிட்டு அவர் சைலண்டா வாங்கிட்டு போயிருக்கலாம். தெரியாதனால இந்த பெட்டிஷன் இங்க விசாரணைக்கு வருது. இங்க விசாரணைக்கு வந்து ஒரு விசாரிக்கும் போது அவர் பெட்டிஷனர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு ஏதோ கொஞ்சம் விவரம் தெரியும் போல இருக்கு. ஐயா நான் வக்கீல மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தி கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு விசாரிச்சா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் விசாரிப்பேன், இன்னைக்கே அதை சொல்ல முடிச்சாங்க அப்படின்னு அங்கே விசாரிக்கிறாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், வக்கீல் மாத்தினா டைம் வேணும், சம்பந்தப்பட்ட இதுல பாதிக்கப்பட போறவர்களுக்கு டைம் வேணும், இப்படிலாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிற
அந்த செக்குலர் விஜய் சார் தரப்பு இல்ல அதுக்குள்ள அரசாங்கம். போக வேண்டாம். அவர் தீர்ப்புல ஒண்ணு முக்கியமா சொல்லியிருக்காரு. ஏன் அந்த தீர்ப்பு நான் கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கறது இஸ்லாத்துக்கு விரோதமானது. இஸ்லாத்துல நபிகள் நாயகம் வந்து என்ன சொல்லியிருக்காரு, குரான் வருஷ கோட் பண்றாரு. இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. ம். இஸ்லாம்ல வந்து அரபு நான் அரபு கிடையாது, கருப்பா இருக்கிறான் வெள்ளையன் அப்படின்றது கிடையாது, அந்த வேறுபாடே கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் குரான்ல ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லுது. ஆமா. கஷ்டப்படுறவங்களுக்கு அதை ஜகாத். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படி சொல்லியிருக்காரு. ம். இதை வச்சுதான் இந்து மதத்துக்கு எதிரா எங்க மதத்துல அதெல்லாம் கிடையாதுன்னு பயங்கர சீனை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன இடஒதுக்கீடு கேக்குறீங்க அப்படின்னு இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. அப்படின்னு வந்து அந்த தீர்ப்புல அப்படி சொல்லிட்டு, என்னுடைய கருத்துப்படி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. ஏன்னா இஸ்லாம்ல ஜாதி கிடையாது, கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாம்லயும் ஜாதி கிடையாது. ஆனா என்ன செய்யறது, ஏற்கனவே ஒரு இது இருக்குது, அதனால கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா அதுக்காக நான் இப்படி கொடுக்க முடியாது, நீ ஏற்கனவே முஸ்லீமுக்கு பிறந்த முஸ்லீமா இருந்தா வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் இதை வந்து இந்திரா சாணி வழக்கெல்லாம் கோட் பண்ணி பேசிட்டு அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த தூத்துக்குடி பையன் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, அந்த பையனுக்கு பிசி இடஒதுக்கீடு உண்டு, ஆனா இவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் முஸ்லீமுக்கு பிறந்த முஸ்லீம், அதனால அவருக்கு உண்டு, இவருக்கு கிடையாதுன்றது என்னையா கோமாளித்தனமா இருக்குது. இது வந்து மதமாற்ற தடை சட்டத்தை மறைமுகமா அமல்படுத்துவது. இந்த வழக்கு இதை பற்றி ஃபர்ஸ்ட் இதை வெளியே கொண்டு வந்தவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். அவர் ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றாரு, என்ன ஆர்கியூ பண்ற, என்ன கவர்மெண்ட் இது, அவர் ஒரு பெட்டிஷன் வந்து இது பண்றாரு, இதை ரைஸ் பண்றாரு. நீ வந்து விசாரிக்க முடியாது, லார்ஜர் பெஞ்சுக்கு போகணும், இல்ல தலைமை நீதிபதிக்கு முறையிட்டு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்காம இதை ஊத்தி மூடுறதுக்கு எதுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இல்ல உதவி செய்யறாங்களா, அலட்சியமா, இது குறித்த கண்ணோட்ட போதாமையா, அல்லது இது வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் ஜெயலலிதா இல்லை, ஆனா ஜெயலலிதா பாணியில் தான் அரசாங்கம், புரட்சி தலைவி ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதிமுக தான் தாய் கழகம்னு சொல்றது. கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு நாக்கு இருக்கு. நீங்க ஒரு கொலையே பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு நல்ல வெயிட்டா கவனிச்சிட்டீங்கன்னா உங்களை கொலை கேஸ் போட்டுருவாரு. அந்த கொலை கேஸ் நிக்காத மாதிரி அந்த கேஸுக்கு சார்ஜ் ஷீட் போடுவாரு. இப்படிதான் இந்தியாவில் வந்து பல ரவுடிகள் இன்னும் ரவுடிகளா உலா வந்து கொண்டிருப்பதற்கு இல்லை, 10 கொலை 20 கொலை 30 கொலை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிஸ்டம். இது வந்து கோர்ட்லயும் அப்ளிகபிள். அந்த வழக்கறிஞர் நினைச்சா கேஸை கோட்டை விடலாம். அப்ப அவரு மனசு வைக்கிறத பொறுத்து இருக்குது, ஃபைட் பண்றதா கோட்டை விடுவதான்னு. அப்ப வழக்கறிஞர் கோட்டை விடுவதா ஃபைட் பண்றதான்றத அந்த அரசாங்கம், அரசு வழக்கறிஞர் கோட்டை விடுவதா, அப்ப அரசாங்கம் லைட்டா கண்ணடிச்சாதான் இவர் அதை செய்வார். அதை பார்த்து செஞ்சு விட்டுருங்க அப்படின்னாக்கா செஞ்சு விட்டுறலாம் இல்லையா? இப்போ இதுல வந்து நீங்க அலட்சியமா உள்நோக்கமா அப்படின்றத ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன அதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இன்டென்ஷன் அப்படின்றத பார்க்கணும். திருப்பரங்குன்றம் கேஸ் எடுத்துங்க. திருப்பரங்குன்றம் கேஸ்ல விளக்கேற்றப்படும் இடம் இதுதான், இவங்க வந்து தர்காவை இடிக்கிறதுக்காக வேணும்னா தீபத்தூன்னு ஒரு சீனை போடுறாங்க, இந்த மத கலவரத்துக்கு நம்ம அனுமதிக்க கூடாது என்ற கன்விக்ஷன் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருந்த காரணத்தினாலதான் திரும்ப திரும்ப ஜுடிஷியல் ஆர்டர் பாஸ் பண்ண பிறகும் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு நின்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், IAS IPS அதிகாரிகள் வந்து கோர்ட்ல நின்று கண்டெம்ப்ட ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா? நாங்க என்ன வருதோ அதனுடைய விளைவுகளை நாங்க சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க. இன்னைக்கு தாவேகா அரசு அதுல என்ன செஞ்சிருக்குது? அன்னைக்கு என்ன செஞ்சது? அன்னைக்கு தாவேகா மைக்கேல் பட்டிக்கு தான் பேசல, இதுக்கு பேசினாங்களா? இது திமுகவும் பிஜேபியும் நடத்துகின்ற நாடகம்னாங்க. ஆமா, அது சொன்னாங்கல்ல. இந்த மாணிக்கம் தாகூர் அவர் தொகுதி தான் இது. அவரை திருப்பரங்குன்ற பக்கம் தலை வச்சு படுக்கல. எல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு வெற்றி பெற்று விட்டதுன்னாரு. தமிழ்நாடுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன் நான். இது மாதிரிதான் உங்க தலைவர் அங்க பேசினாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. ஆமா, அவர் ஆயிருக்காரு. அந்த பக்கத்துல இருக்காரு சு வெங்கடேசன். அவரும் எல்லாம் முடிஞ்ச பிறகு சிபிஎம்ல ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அவரும் அங்க வரல. யார் வந்தது? 2 பேர். ஒன்னு PTR பழனிவேல் தியாகராஜன், அங்கே வந்து அவரும் ஒரு ஆன்மீகவாதி தான், நம்பிக்கை உள்ளவர். அவரு கண்டிச்சு பேசினாரு, அங்க அந்த இடத்துல நின்று பேசினார், திருப்பரங்குன்றம் இடத்துல நின்று பேசினாரு. இன்னொருத்தர் செல்வ பெருந்தகை, அவர் நான் 2 இடத்துலையும் போய் வழிபாடு நடத்துறேன்னாரு. அவங்க பேசினாங்க. மாணிக்கம் தாகூர் தொகுதி MP வரல, பக்கத்துல இருந்த இவரும் சு வெங்கடேசன் அங்க வந்து போராட்டம் நடத்திருக்கலாம். கீழடியிலிருந்து தமிழர் பாரம்பரியம் பற்றி அவர் அவ்வளவு பேசுறவர். அவர் இப்ப வேற மாதிரி பேசுறாருன்னு வச்சுங்க. தேசிய கீதம் எத்தனை வாட்டி வேணா பாடலான்றாரு, அது தெரியல. இப்ப அந்த லாஜிக் படி பார்த்தாக்க விளக்கு எங்க வேணா ஏத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு நாங்க அப்பீல் பண்ணிருக்கோன்றாங்க. அந்த அப்பீலோட லட்சணம் எப்படி இருக்குன்னா, மதமாற்றத்துக்கு ஆர்கியூ பண்ணாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. அது மொக்கையா தோத்து போற மாதிரி இருக்குது. அதனுடைய டீட்டெயிலுக்குள்ள இப்ப நான் போகல. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, செல்வ பெருந்தகை
அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச வடிவத்துல நான் 2 இடத்துக்கு போறேன் அப்படி சொன்னாரு. அப்புறம் நீங்க சொன்னீங்க இதுக்கு அப்புறம் வாஞ்சிநாதன் உள்ளிட்ட விஜய் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு, சர்ச்சுக்கு எல்லாம் போன மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு போய் ஒரு கற்பனையா சொல்றேன், என்னோட ஆசையை சொல்றேன், தர்காவுக்கும் போயிட்டு இதுக்கும் செல்வ பெருந்தைக்கு போன மாதிரி போறேன்னு சொல்லியிருந்தாருன்னா எவ்வளவு எஃபெக்ட் இருந்திருக்கும்? இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அந்த இடத்துல நிர்மல்குமார் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சொக்கத்தங்கம்னு வச்சுக்கோங்க. நிர்மல்குமாரே சொல்லிவிட்டார். இப்படி ஒரு வருஷம் போது நிர்மல்குமாரே சொல்லிட்டாரு. அவர் தான் அந்த அப்பீல் போனதை பத்தி சொன்னது 2 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. இப்போ திருப்பரங்குன்றம் மாதிரியான பகுதியில, அந்த ஏற்கனவே இவ்வளவு தீவிரமான சர்ச்சை இருக்கிற பகுதியில நிர்மல்குமார் மாதிரியான ஒரு வேட்பாளர் நிறுத்தி அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து, சட்டத்துறை சார்ந்த அமைச்சர் பதவியும் கொடுத்து, அதுக்கு பிறகு நீங்க சொல்ற மாதிரி ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள்ல நீங்க சொல்ற அலட்சியங்கள் எல்லாம் செய்த பிறகும் அவர் ஒருவேளை செக்குலரா இருப்பார். நிர்மல்குமார் வந்து யாரோ ஒருத்தர் அல்ல, பொதுவா ஏதோ ஒருத்தர். அவர் பிஜேபியில இருந்து வந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ பிஜேபியில இருந்தாருங்க வந்துட்டாருங்க அப்படின்றது அல்ல. அதாவது இந்தியாவில் மனிதத்தன்மை உள்ள எந்த மனிதனாலையும் மன்னிக்க முடியாத ஒரு கொடூர குற்றம் ஹத்ராஸ்ல நடந்தது. ஒரு பெண்ணை வந்து தாக்கூர் ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒரு தலித் பெண்ணை ரேப் பண்ணி அவளை வந்து கொலை செஞ்சது மட்டும் இல்ல, அந்த பாடியை உறவினர்கள் குடும்பத்தினரே வராம யோகி அரசாங்கம் வந்து அதுக்கு எரியூட்டி அந்த பெண்ணோட இடுப்பெலும்பை முறிச்சு நாக்க அறுத்து பண்ணாங்க. இவர் அப்படி இல்லைன்னு சொன்னாரு. நாக்கெல்லாம் அறுக்கல, ரேப்பும் பண்ணல, இது வந்து இத்தாலி மாஃபியாவினுடைய நாடகம் அப்படின்னாரு. அந்த இத்தாலி மாஃபியா தான் இப்போ அலையன்ஸ்ல இருக்குது. இப்போ மாணிக்கம் தாகூரும் நிர்மல்குமாரும் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்டவரை இத்தாலி மாஃபியாவும் லாட்டரி மாஃபியா அது எப்படின்னா வச்சுக்கீங்க, நெருக்கமா இருக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு ஆளுக்கு பதவி கொடுத்து அவரு சொல்றாரு நாங்க அந்த மாதிரிலாம் விடமாட்டோம் அப்படின்றாரு. அதை வந்து சிபிஎம் செயலாளர் நம்புறாரு. சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டாலும் அங்க ஏத்த மாட்டாங்க, நிர்மல்குமார் விடமாட்டாருன்னு அவர் இந்த புதிய தலைமுறையில சொல்றாரு. இதெல்லாம் எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? என்னுடைய கவலை என்னன்னு கேட்டா, இப்போ இவங்க தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு பல கௌரவமான மனிதர்கள், கௌரவமான அரசியல்வாதிகள், மற்றவங்களை போல இல்லை இவங்க என்று நாம் கருதி கொண்டிருந்த பல பேரை சுமார் 15-20 நாளைக்குள்ள ஜோலியை முடிச்சு விட்டாங்க. நம்ம யாராலையும் அதை செஞ்சிருக்க முடியாது. ஆதவ அர்ஜுனா, விஜயும் இவங்க செஞ்ச இந்த சாதனையை யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. அப்படி ஒரு கேலி பொருளாக்கி உலவ விட்டிருக்கிறார்கள். அதுல வந்து இடதுசாரிகள்லாம் இதுல சேரணுமான்றது தான் துயரமான கேள்வி. இல்ல, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து இப்போ இந்த செக்குலரிசம்லாம் இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த தொகுத்து சொல்லும் பொழுது, நீங்க திருப்பரங்குன்ற இஷ்யூ பர்னிங் இஷ்யூவா இருந்த போதும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை. ஒதுங்கி நின்று இது சதி 2 கூட்டு தனி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. நிதி விவகாரத்துல அப்படிதான் சொன்னாரு. பொதுவாக கான்ஸ்பிரசி இந்த விஷயத்துல பேசாம விட்டா அது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். இல்ல, பேசாம விட்டா சால்வ் ஆயிடும். தேவையில்லாம சீனை போடுறாங்க. திருப்பரங்குன்றதுக்கு அதான் சொன்னாங்க, பட்ஜெட் உரையிலையும் அதான் சொல்லியிருக்காங்க. அனாவசியமா நாங்க வம்பு எடுக்க மாட்டோம். அதுதான் இல்ல, பாரதம் இந்த வந்தே மாதரம், ஜனகணமன, இதுல இது வந்து அனாவசியமான வம்பு வேண்டாம். இந்த இப்ப இவரு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏன் கவர்னரே ஆளுநரா இருந்துட்டு போட்டுமே, இப்ப என்ன பிரச்சனை? கவர்னரே பிசியா இருந்துட்டு போட்டுமே, இப்ப என்ன பிரச்சனைன்னு அவர் பேசியிருக்காரு இல்லையா? இதுவும் அனாவசியமா வம்பு எடுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு மன்ரேகா அமலுக்கு வருது, ஊரக வேலைவாய்ப்பு மன்ரேகா ரத்து அமலுக்கு வருது. மன்ரேகா இல்ல, புதிய வருஷன். ஆமா, புதிய வருஷன் விபிஜி ராம்ஜி அமலுக்கு வருது. இதுல இந்தியாவிலேயே மிக மோசமா பாதிக்கப்படக்கூடிய உரிமை இழந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல போன்ற சென்ற திமுக ஆட்சி காலத்துல கடந்த 2-3 வருஷத்துல ஆண்டுக்கான நம்முடைய ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு சுமார் 13-14 கோடியில இருந்து 10,000 கோடிக்கு வந்து 5,000 கோடிக்கு வந்து இப்போ அதுக்கும் கீழே போகுது. இப்போ தாவேக்கா அரசனுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? அது அன்புமணி கூட அறிக்கை விட்டுருக்காரு. 150 நாள் நாங்க வந்து அமல்படுத்துவோம். மோடி கொஞ்சம் அடக்கமா 125 நாள்னு சொல்லியிருக்காரு. 100 நாளே எங்கேயும் அமல்படுத்தப்பட்டது இல்லை இது வரைக்கும். 50-80 அதுவே கிடையாது, சுத்தமாவே கிடையாது. நான் நேரே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்ப இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது என்ன? 100 நாள் வேலை திட்டம் யாருக்கானது? இப்போ வந்து விவசாயிகள் கடன் பற்றி ஒரு பிரச்சனை ஓடிச்சு இல்லையா? இந்த விவசாய கடன் விஷயத்துல ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க கடன் வாங்கினதுக்கு தான் கூட்டுறவு கடனுக்கு தள்ளுபடி அப்படின்றது இருக்குது. கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நிலம் இருக்குதா? இல்ல. ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு, 1 கோடி மக்கள் தொகையில 1 கோடி பேருக்கு நிலம் அற்ற விவசாயிகள், கிராமப்புற மக்கள். அந்த நிலமற்ற விவசாயிகள்ல ஆக பெரும்பான்மையானவர்கள் யாருன்னாக்க தலித்துகள், பேக்வர்ட் கம்யூனிட்டிஸும் இருக்கிறாங்க. தலித்துகள் இந்தியாவிலேயே வந்து தலித்துகள் மத்தியில நில உடைமை இல்லாமல் இருக்கிறது அதிகமா இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒன்று. சரிதானா? இப்போ இந்த மன்ரேகா திட்டம் என்பது ஒண்ணு மட்டும்தான்
திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒன்று மட்டும்தான் நிலமற்ற விவசாயிகளுக்கான திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று, இப்போ எல்னினோ மழை இல்லை, தென்மேற்கு பருவமழை பொய்த்திருச்சு, மேட்டூரில் தண்ணி இல்லை, தண்ணி வந்தால் தான் விட முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. குறுவை சாகுபடி இல்லை. குறுவை சாகுபடி இல்லை அப்படின்றதுனால 2 போகத்துக்கு பதிலாக 1 போகம் விளைய போகுது சிறு விவசாயிகளுக்கு. நிலமற்ற விவசாயிகள் இப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க. அவங்க அந்த விவசாய நிலத்துல வேலை பார்க்கணும். இப்போ அந்த வேலை இல்லை, இப்போ என்ன செய்வாங்க? மன்ரேகாவும் பிரச்சனை இல்ல இந்த சிச்சுவேஷன்ல பட்டினி சாவை தடுப்பதற்காகத்தான் மன்ரேகா என்ற திட்டம் கொண்டு வரப்படுது. அந்த திட்டம் பட்டினி சாவை தடுப்பது மட்டுமல்ல, அது ஒரு குறைந்தபட்ச ஊதியம் இருக்கு இல்லையா, அது விவசாயிகளுக்கு கிடைப்பதை உத்தரவாதப்படுத்துகிறது. அப்போ நிலமற்ற தலித் விவசாயிகளை சென்டர் பண்ணி வந்ததுதான் இது. இந்த மன்ரேகா திட்டம் பிரச்சனையை பத்தி இந்த பில்லு கொண்டு வந்தப்பவே யூடியூப்ல நான் பேசியிருக்கிறேன். 3-4 இதுல நேராக போய் பார்த்துட்டு வந்து பேசியிருக்கிறேன். இப்போ இன்னிலிருந்து இது அமலாகுது. அதுக்கு ஜிஓ வந்து விஜய் கவர்மெண்ட் பாஸ் பண்ணிடுச்சு, நோட்டிஃபை பண்ணிடுச்சு இந்த தாவேக அரசு. ஆனா இதற்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காங்களா? இதற்கு எதிராக யார் பேசியிருக்காங்க தெரியுமா? பீகார் கவர்மெண்ட் பேசியிருக்குது, மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் பேசியிருக்குது. அந்த ஊர்ல ஆட்சி பண்றது யாருன்னு சொல்லுங்க? பிஜேபி பேசியிருக்குது. பீகார் கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்துல, விபிஜி ராம்ஜி திட்டத்துல மினிமம் வேஜா 430 ரூபா ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஆம் ஆத்மி கவர்மெண்ட் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இங்க என்ன நடந்திருக்குது? இல்ல, உங்களை நீங்களே விமர்சிச்சா கூட நாங்க உங்களை விமர்சிக்க மாட்டோம் அப்படின்ற இடத்துல டாக்டிக்கா தோணல. ஆமா, அப்படி இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கீழத்தஞ்சை மாவட்டத்துல செல்வாக்குள்ள அல்லது செல்வாக்கு இருந்த கட்சிகள் வந்து சிபிஐ சிபிஎம் கேடர்ல ஆக பெரும்பான்மையினர் நிலமற்ற கூலி விவசாயிகள். அல்லது விசிகாவை எடுத்துக்கங்க, ஆக பெரும்பான்மையான மக்கள் வந்து தலித் மக்கள். இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நேர பாதிக்கக்கூடிய, இன்ட்ரெஸ்ட் இல்லை, சோத்துக்கு வழி இல்லாம பண்ணக்கூடிய ஒரு மிக அபாயகரமான ஆன்டி தலித். இது வெறும் ஏழை எதிரானது மட்டும் இல்லை, இது வந்து ஆன்டி தலித், ஒர்க்கிங் கிளாஸுக்கு எதிரானது மட்டும் இல்லை. அந்த இஷ்யூ பற்றி என்ன பேசல, ஏன் பேசல? இப்போ இதை பேசி இதை பெற்றாக வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை தாவேகா நடத்தணும், அறிக்கை விடுறதில்ல. எனக்கு இதுல திமுகவை திட்டுறது நல்லா இருக்கும், திட்டுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சப்ஜெக்டுக்கு பின்னால வருவோம். ஆனா அவங்க இதெல்லாம் ஃபைட் பண்ணியிருக்காங்கல்ல, திருப்பரங்குன்றத்துலயோ மற்ற இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிலையோ 10,000 கோடி கொடுத்தா கூட நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு செக்குலரா ஃபீல் பண்ற கவர்மெண்ட் அல்லது அதுக்கு ஆக்டிவான முயற்சி எடுக்கிற கவர்மெண்ட்டுடைய மோட்டிவ் அல்லது செயல்பாடுல இந்த விஷயங்களை எதிர்க்கிறது அல்லது இந்த விஷயங்களை உரிமைகள் நிலைநாட்டுவது அதுவும் முக்கியமா? அது முக்கியம் அப்படின்னா நான் சொல்றது லெட்டர் எழுதுறது மட்டும் இல்ல செக்குலருங்கிற அந்த பிரின்சிபலுக்குள்ள இது வரும், எல்லாமே வரும். செக்குலரானாக்கா மதம் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்தினர் அல்லது பெரும்பான்மை மதத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள். செக்குலர்ன்ற வார்த்தைக்கு நம்ம ஊர்ல மதச்சார்பின்மைன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விளக்கம். ஒரிஜினலா செக்யூலர் அப்படின்னா வாழ்வியல் சார்ந்த அப்படின்றதுதான். வாழ்வியல் சார்ந்த விவகாரங்களில் மதம் தலையிடக்கூடாது. மதம் வந்து இட் கெனாட் ரூல் அப்படின்றது கோடு நெப்போலியன்ல இருந்து வந்தது, பிரெஞ்சு புரட்சியில அப்பவே வந்தது. சரியா? பிறப்பாலை உயர்த்தாழ்வு கூடாது, சர்ச் இதெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு அந்த நாட்டில் வந்ததுன்னு வச்சுங்க. செக்யூலர்ன்ற கான்செப்ட் அது. அப்போ வாழ்வியல் சார்ந்த அப்படின்னாக்கா இப்போ மன்ரேகா வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? வாழ்வியல் சார்ந்ததுதான். உயிரோட இருந்தா தானே நீங்க அப்புறம் மற்ற விழுமியங்களை பற்றி பேசுவோம். இதுல நான் சொல்ல வர அண்டர்லைன் பண்ணி சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, சரி நாங்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம், சரி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருக்கிறோம், இந்த வெங்காயத்தெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஒண்ணுமே பண்ணலன்ட்டு தான். ஆனா இதே கடிதம் எழுதுறதை பத்தி முன்னாடி கிண்டல் பண்ணிருக்காரு, அவரும் அதான் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இப்ப எஸ்ஐஆருக்கு ஆதரவா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இன்னைக்கு வந்து திமுக, இந்தியா கூட்டணியில் இல்லாத திமுக, ஆம் ஆத்மி கட்சிகள் உள்ளிட்டு ஒரு லெட்டர் எழுதி தலைமை நீதிபதிக்கு திமுக கையெழுத்து போட்டிருக்கிறதுல அதுல கொடுத்துருக்குறாங்க. யாரு? தேர்தல் ஆணையம் பத்தி தலைமை நீதிபதி அவர் தான் கொடுத்துருக்காரு. அதை விடுங்க. இப்ப நான் சொல்றது கோர்ட்டோட நிலைமை இதுதான். இதை நான் சொல்ல ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. தாவேக்கு அதுல கையெழுத்து இல்லை, அது இருக்காது, வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கேட்க மாட்டார் மாணிக்கம் தாக்கூர். அனாவசியமா அது பிரச்சனை, சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. புதிதாக வந்திருக்கிற அரசு. ஆமா, அது புதுசா கல்யாணம் ஆன மாதிரி அவங்க 2 பேரும் வந்து பார்த்தா ரொம்ப கோலாகலமா இருக்குது. அதை விடுங்க. அது வந்து மீட்டிங் கூடுறது, செக்குலரிசத்தை காப்பாத்துறதுக்கான மீட்டிங் அது. சரி, கையெழுத்து போடல. என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, நீங்க பாசிசத்தை எதிர்த்து போராடணும், மதசார்பின்மைக்காக நிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த மக்கள் மத்தியில கொண்டு போகணும்.
இப்போ இந்தி வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு மட்டும் யூனிக்கா நிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ திமுக இருக்கு இல்லையா, திமுகவோ அதுக்கு முன்னால தந்தை பெரியாரோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கலாம், இந்த மாதிரி இந்தி திணிப்பு வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது, உங்களுக்கு மட்டும் ஒரு லாங்குவேஜ் எங்களுக்கு மட்டும் 3 லாங்குவேஜா, இது வந்து ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14க்கு எதிரானது அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கு பதிலாக ஏன் அப்படி அறிவுகட்டத்தனமா ஒரு போராட்டம் நடத்தி நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழப்புக்கு வந்து வழிவகுத்தார் அண்ணா அப்படி கேட்கலாமா? ஆனா பெட்டிஷன் போடல. தந்தை பெரியாரோ திராவிடர் கழகமோ திராவிட இயக்கம் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி ஒரு போராட்டத்தை நடத்தி தான் இந்த ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்திருக்குது. இப்ப அதுதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப விஜயனுடைய 50 நாள் அண்ட் செக்குலரிசம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்க சொல்றது இவ்வளோ இஷ்யூ, இப்ப நீங்க சொன்ன கோயம்புத்தூர் வழக்காகட்டும், அவர் அந்த பிசி கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சு கட்டுறான்னு சொல்லி, அந்த சர்ச்சு மாரியம்மனுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி அந்த பெட்டிஷனர் வந்து போன மாதம் 21ஆம் தேதி பெட்டிஷன் போடுறாரு. ஐயா இதை உடனே தடுத்தாகணும், என்னையா அவசரம்னு கேட்கிறாரு நீதிபதி. இல்ல ஜோசப் விஜய்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவர் ஆட்சிக்கு வந்ததுல கிறிஸ்தவனுக்கு எல்லாம் ரொம்ப திமிர் அதிகமாகி போச்சு, இது கிராமத்துக்கு கிராமம் தேவாலயம் கட்டுவோம் அப்படின்னு போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க, இது ஒரு காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசியிருக்காரு. 3வது காரணம் ஒண்ணு இருக்கு, சபாநாயகர் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சபாநாயகர் நாற்காலியில உட்காந்து பைபிள் வசனம் எல்லாம் படிக்கிறாரு. இந்த நாட்டுல அப்புறம் இந்துக்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்குது? இந்த கோயிலுக்கு பக்கத்துல எவ்வளவு பெரிய சர்ச்சு கட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதோட அது வந்து பட்டா நிலத்துக்கு வெளியே கொஞ்சம் ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க, இதை வந்து பாருங்க, இதை உடனே வந்து இடைக்கால தடை விதிக்கணும்னு கேட்கிறாரு. அதை உடனே 21ஆம் தேதி வந்திருக்குது பெட்டிஷன், 29ஆம் தேதி தீர்ப்பு. அந்த தீர்ப்புல பட்டா நிலத்துக்கு வெளியே நீங்க கோயில் கட்டக்கூடாதுப்பா, யாரா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுல இதெல்லாம் சொல்லி சர்ச்சுன்னு கட்டினாக்கா மதமாற்றம் செய்வாங்க தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் சொல்லி அதுக்கு மேல 2 பாயிண்ட் சொல்லியிருக்காரு 2 நீதிபதிகள், GR சாமிநாதன், இன்னொருத்தர் லட்சுமி நாராயணன் நினைக்கிறேன் அவர் பேர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல பெரிய சர்ச் எதுக்கு கட்டுறீங்க? அதோட அந்த ஊர்ல கிறிஸ்டியன்ஸ் சின்ன அளவுல இருக்கிறாங்க, பெரிய அளவுல இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒண்ணு கட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சந்தேகிக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பா இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெரும்பான்மை சமூகத்தினர், சமூகம்லாம் வரல, ஒரு இந்து அமைப்பு வந்து பெட்டிஷன் போட்டிருக்கிறான், சமூகத்தினர் ஆட்சேபிக்கும் போது அதற்கு வந்து இந்த அரசாங்கம் காது கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னங்க ஐயா இப்படி எல்லாம் பேசுறீங்க, இது ஒரு செக்யூலர் கவர்மெண்ட், ராமரவிக்குமார் குரலுக்கு செவி கொடுத்ததை போல அது மாதிரி கேட்டுக்கணுமா இல்லையான்னு கேட்டாக்கா, டிஎம்கே அரசு அன்று வாதிட்டது, ராமரவிக்குமார் இஸ் நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹிந்துஸ், அவர் யாரு அப்படின்லாம் அன்னைக்கு ஆர்கியூ பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக அரசனுடைய வழக்கறிஞர் அதெல்லாம் ஆர்கியூ பண்ணல. அதான் கேக்குறேன், இப்போ நீங்க ரெஃபர் பண்ண இந்த வழக்காக நீங்க எதை கேட்டாலும் ஒரு உடனே வந்து சிபிஎஸ்சிபியும் ஒரு அறிக்கை விடுவாங்க, உடனே அவங்க நாங்க அப்பீல் பண்றாங்க ஐயா அப்படிம்பாங்க, மேட்ரு ஓவர். அதான் இது இவ்வளவு ரெடியூஸ் ஆனது இருக்குல்ல. இப்ப 2 விஷயம் இருக்குது. 50 நாள் ஆட்சியில இந்த முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக கருத்து தெரிவிக்க வேண்டாம், நீதிமன்றத்தில் உரிய முறையில் வாதிட வேண்டாம், மக்கள் மன்றத்தில் இது குறித்து பேச வேணாம், அரசியல் கட்சிகள் அல்லது டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அவங்களும் கூட போராடாம பார்த்துக்கலாம், அப்பீல் பண்ணியிருக்கேன். ஆனா மக்கள் மன்றத்துல வேற சில விஷயங்களை பேசுறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, ஊழல் அதிகமா போச்சு, பெண்கள் நடமாட முடியல, சிஎம் சார் அது என்ன கஞ்சா வருது, இப்ப இதெல்லாம் வந்து இஷ்யூஸ். நீங்க இந்த பொதுவா ஆல் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், இந்த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அண்ட் மக்கள் எல்லாரையும் அண்ட் இன்க்ளூடிங் தி பார்ட்டி டிவிகே இட் செல்ஃப், டிவிகே பார்ட்டி, டிவிகே கவர்மெண்ட் எல்லாமே பொலிட்டிக்கலா ஆயிட்டா பெட்டர். இந்த தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றிருப்பதில் எனக்கு ஒன்றும் மன வருத்தம், தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன விரோதம்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய மையமான பிரச்சனை, ஒருவேளை தாவேகா டிஎம்கேவோட தீவிரமாக இந்த ஆன்டி ஃபாசிஸ்ட் கொள்கையை முன்வைத்து வாதாடி அதன் மூலம் திமுக வந்து இதெல்லாம் கோட்டை விட்டுருக்கு பாருங்க, நான் இதுல வந்து உறுதியா நிக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தால், செக்யூலர் வேல்யூஸை வச்சு பேசியிருந்தால், பேசி வெற்றி பெற்றிருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க, அப்படி ஒரு வேலை பண்ணா நம்மளே கூட தாவேக்காவை ஆதரிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா, அதெல்லாம் பேசுறது வேஸ்ட், பாசிசம் ஒரு பிரச்சனையே இல்லை, அது பாயாசம், சும்மா நீங்க உங்க ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல அரசியல் வழியில பிஜேபி வந்து ஒரு ஃபேக்டரியில விவாதிக்கத்தக்கதே அல்ல அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்படியே அது மாதிரி ஆக்குனது என்பதுதான் தாவேகா தமிழ்நாட்டுக்கு இழைத்திருக்கின்ற பெரிய கொடும் தீங்கு. ஜெயிச்சதை விட 35% பேரை மண்டையை கழுவி
இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு அதாவது 24ல் மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டவங்கள அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி இதான் பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் மண்டையை கழுவி 2024 கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து என்கிற ஒரு தேர்தல். 2024 மோடி ஆட்சி திரும்ப வந்தா கான்ஸ்டியூஷனே மொத்தமா டிஸ்மெண்டல் பண்ணிடுவாங்கிற தேர்தல். அந்த தேர்தலில் தமிழ்நாடு 40க்கு 40 அது எவ்வளவு சிக்னிபிகண்டான கான்ட்ரிபியூஷன். அந்த இடத்துல நின்றுதான் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம பேசியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசும் பேசினது. அங்கிருந்து மிகப்பெரிய வீழ்ச்சி வந்து நடந்திருக்குது. அந்த வீழ்ச்சிக்கான காரணங்களை இப்போ நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையில் என்ன சொல்றாங்க, ஊழல், கனிம வள கொள்ளை, அது இதெல்லாம் வச்சு போட்டாங்க. இதெல்லாம் திமுக யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வைகோ பேசியிருக்கிறாரு. ஆமா, இவங்க எல்லாரும் வந்து இந்த கூட்டணியை விட்டுட்டு அதுக்கு போறதுக்கு இதை காரணமா சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி, நீங்க எந்த கூட்டணி வேணா போங்க, அது நான் அதை பத்தி நான் சொல்லலை. ஆனா இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா, விஜய் சொல்ற அரசியல் தான் கரெக்ட், பாசிச எதிர்ப்பு தேவையில்லை என்று சிபிஎம் சிபிஐ 2 பேரும் சொல்றாங்க என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க இந்த நிலைப்பாடு எடுத்துக்கிறதுக்கு அவங்க போலையே இல்ல, அது நல்ல பிரச்சனை. கூட்டணிக்கு போக வேண்டியது இல்ல, வெளியே இருந்து ஆதரிக்கிறதுக்கு. முதல்ல என்ன சொன்னாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையாம, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையாம இருக்கிறதுக்கு ஆதரிச்சிங்க, ரைட்டு. 5 வருஷமா நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சிபிஐ சிபிஎம்மும் விசிகாவும் சொல்றதுக்கு என்ன அடிப்படை? 5 வருஷமா எதுக்கு நீங்க ஆதரிக்கணும்? எதுக்கு கேபினெட்டுக்குள்ள போனோம்? அப்ப விசிகா தலைவர், நானும் அவரோடு பங்கேற்று இதே அவங்களுடைய அலுவலகம் அம்பேத்கர் திடர்ல பேசின கூட்டத்துல 2 சீட்டு 4 சீட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஜாதி அரசியல் என்கிட்ட பேசாத, அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது, பாசிசத்தை முறியடிப்பது, இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு அவர் பேசினாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அது முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு அவர். அது எனக்கு பாயிண்ட் இல்லை, அதை விட வேற ப்ரையாரிட்டிஸ் வந்துருச்சு. இப்போ அதை விட விஜய் சொல்ற அரசியல் கரெக்டா இருக்கு, அதனால நாங்க அந்த பக்கம் போறோம். அதை சொல்லுங்க. அவர் விசிகா மட்டும் சொல்ல, நான் சிபிஐ சிபிஎம்மும் 5 ஆண்டுகள் ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா, நான் ஆதரிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, சிபிஎம் இருக்கிற அறிக்கை, அந்த அறிக்கையில பாசிச எதிர்ப்புல விஜய் உறுதியாக இருக்கிறார், அதுக்காக நாங்க ஆதரிக்கிறோம்னு ஒரு வரியை காட்டுங்க. அதுல திமுக விட அவர் உறுதியாக இருக்கிறார், ஒரு வரியை காட்டுங்க. அவர்கிட்ட உத்தரவாதம் வாங்கணும்ல. உத்தரவாதம் மதசார்பின்மைக்கு, அதுதான் அதுல எழுதியிருக்கிறாங்க. மதசார்பின்மையில் நாங்கள் வழுவ மாட்டோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வழுவிட்டாங்கன்னு தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். மதசார்பின்மையில் நிற்பது என்றால் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். செக்குலர் மீன்ஸ் யூ நீட் டு ஃபைட் ஃபார் தட். ஆமா, ஐயப்பன் கோயில்ல வந்து தீர்ப்பு வந்த போது பினராயி விஜயன் ஃபைட் பண்ணாரு, ஆனா செக்குலர் இல்ல, நான் அதை செய்யறேன் அப்படின்றாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன வேறுபாடு இருக்குது? அப்ப நீங்க விஜய் சொன்னது கரெக்ட், தோற்று விட்டாது, இதுதான் காரணம் அப்படின்னா பினராயி விஜயன் எதுக்காக தோத்தாரு? அங்க விஜய் இல்ல. அப்ப ராகுல் காந்தி சொன்னது கரெக்ட், அதனாலதான் அப்படி சொல்லிக்கலாமா? ராகுல் காந்தி வந்து பினராயி விஜயனுக்கு ரகசிய தொடர்பு இருக்கு பிஜேபியோட. ஆமா, ஊழல், அதனாலதான் இடி வரலன்னு சொன்னாரு. அப்ப ராகுல் காந்தி சொன்னது கரெக்ட், அதனாலதான் தோத்துட்டாருன்னு வச்சுக்கலாமா? இது என்ன, இந்த அனாலஜி அப்படியே வச்சுக்குவோம். அப்ப என்ன பொருள் இருக்கு? இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னதை ஒண்ணு ஒத்துக்கிறேன் நான். டிவிகே இஸ் நியூ ஏஐடிஎம்கேன்னு சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டார், பிளஸ் பிஜேபின்னு சேர்த்துடணும். அரசியல் அற்றதா ஆக்குவது, பாஜக அடிமைத்தனம், இது ரெண்டுலையும் டெஃபினட்டா இது வந்து நியூ ஏடிஎம்கே தான். இன்னைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு அருமையான ரிப்போர்ட் வந்திருக்கு, அவர் பிரபாகர் தமிழரசு கொடுத்துருக்காரு. அதுல ஒரு கவிதை மாதிரி ஒரு வரி இருக்குது, கும்பல் கும்பலா போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு அமைச்சர், பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அமைச்சர், அவர்கிட்ட இவர் கேட்டாராம், எல்லாம் இந்த உள்ளாட்சி தேர்தல் வருது, அந்த பதவிக்காக தானே நீங்க போறீங்க? நான்லாம் மந்திரியா இருந்துட்டு உள்ளராட்சியில போய் நான் நிக்கிறதாவது, அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்க எதுக்கு போறோம்னா, சின்ன பிள்ளைங்க, விவரம் தெரியாது, அரசியல் எப்படி பண்ணா என்ன ஏதுன்னு ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இருந்து சொல்லி கொடுக்கலான்ட்டு தான் நாங்க போறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஹெட் மாஸ்டர் வேலை, எம்எல்ஏல மந்திரி பதவிய பெரிய 2 ஹெட் மாஸ்டர் நாளைக்கு வராங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர் 2 பேரும் நாளைக்கு வராங்க. நீங்க முதல்ல சொன்னீங்களே, ஆயிரக்கணக்கான பேர் பனையூர் தாங்காதுன்றதுக்காக தான் வேற இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அங்க வராங்க. அதனால ஹெட் மாஸ்டர்ஸ் வர்றவங்க எல்லாம், நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து, ஒன்று நியூ ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபின்னு நான் சொல்றதுக்கு காரணம், பிஜேபி இந்த ஆள் தூக்குறதுல என்னென்ன மெத்தடை செய்யுதோ அந்த மெத்தடை மேலும் நேர்த்தியாக, மேலும் சிறப்பாக தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டு இருக்கிறது யாருன்னாக்கா டிவிகே. அதனால என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இடதுசாரிகளுக்கு அல்லது விசிகா, நான் சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது வேற விஷயம். நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க வந்து திமுக கூட்டணிக்கு போகணுன்றதெல்லாம் என்னுடைய போக வேண்டியதில்லை, அது உங்க விருப்பம். ஆனா இந்த அசிங்கத்துல கூட இருந்து
ஒரு 30 ஆண்டுகளாக இப்போ திருமாவளவன் அவருடைய போராட்ட வாழ்க்கை, அதனால் ஈட்டிய நற்பெயர்னா நான் சொல்கிறது பதவி ஆதாயம் அனுபவித்தவர்களிடம் பெற்ற நற்பெயர் அல்ல. அது எதுவுமே இல்லாமல் உங்களை மொத்த தமிழ் சமூகத்தின் தலைவர்னு அங்கீகரித்தவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களிடம் நீங்கள் பெற்ற நற்பெயர். அல்லது சிபிஐ சிபிஎம் அவங்க அவங்க மேலே என்ன தப்பு வேணால் சொல்லலாம், இந்த மாதிரி கொள்ளையடிச்சாங்க, ஊரை கொள்ளையடிச்சாங்கன்றது சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவர்கள் ஈட்டிய நற்பெயர், இது எல்லாத்தையும் தொலைக்கிறதுக்கு போகாதீங்க தயவு செய்து. விஜய் நம்பி தொலைக்க வேண்டாம். ஆமா, அது கூட இருந்தீங்கன்னா இப்போ டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றீங்க. அதாவது ரொம்ப கிளவர், உண்மையிலே கிளவர் தாங்க டிவிக்கு. இப்போ டிபேட்டுக்கு போகிற அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இப்போ வக்கீல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்கே உட்காந்து அன்னைக்கு லெனின் உட்காந்து பரிதாபமாக சிரிக்கிறார், எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அவரும் சேர்ந்து சிரிக்கிறாரு. இப்படி ஒரு இழிந்த நிலை தேவையா என்பதுதான். பல சிபிஎம் தோழர்கள், சிபிஐ தோழர்கள், விசிகாலேயே பலர் அவங்க முகத்தை பார்க்க முடியாம நாணி தலை குனிந்து நெளிஞ்சு அப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்குறேன். இதெல்லாம் தேவையா? எதன் பொருட்டு, எதை பெறுவதற்காக? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி எதற்கு ஆசைப்பட்டீர்கள்? என்ன பேசினீர்கள்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதனால வெளியே இதுதான் உரிய தருணம். நாளைக்கு 2 விஜயபாஸ்கர் வராங்க, அது வரைக்கும் உங்க முடிவை ஒத்தி போட்டீங்கன்னாலே பிரச்சனை. அந்த கருமாந்திரத்தை காரணம் காட்டியாவது வெளியே வந்துருங்க. வெளியே மக்கள் மத்தியில் நின்று நீங்க பேசுங்க. நீங்க எந்த கூட்டணிக்கு போனோம் அப்படின்றத ஒருவேளை நீங்க விரும்புவது போல அல்லது பலர் எதிர்பார்ப்பது போல போர்க்குணமிக்க முறையில் விஜய் இந்துத்துவத்தை எதிர்த்து போராடினார்னு வச்சுக்கோங்க, அங்கேயே திரும்ப போயிருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸை ஒன்றும் திருத்த முடியாது. அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, அதில் அவங்க ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பாசிச எதிர்ப்பு நோக்கமாக இருப்பதாக நான் கருதவில்லை. அங்கே சரத்பவார் கட்சி சேருதான், அதனால நம்ம கட்சி பெருசாக ஆக போகுதுன்ற கற்பனையில் அவர் ராகுல் காந்தி ஒரு பில்டப் கொடுத்து ஒரு லெவலில் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டிலையும் பிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவில் அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர்கள் அழிவு பாதையை நோக்கி செல்லுகிறார்கள். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, காங்கிரஸ் கட்சியை டிவிக்கே டபுள் கிராஸ் பண்ண போகுது அப்படின்றதான். காங்கிரஸும் ஏமாற்றப்படும். எப்படி அதிமுகலேருந்து ஒரு கோஷ்டி ரோட்டில் நிற்கிறாங்கல்ல 15 பேர், எங்கேயும் போக முடியாமல், அந்த கண்டிஷனுக்கு காங்கிரஸும் ஆளாக்கப்படும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனால் காங்கிரஸை விட்டுருங்க. மற்றவர்கள் ஐயுஎம்எலை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஐயுஎம்எலுக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறதாக நான் கருதவில்லை. இல்லை, அவர் கருதுகிறார், அவர் நினைக்கட்டும், அப்படிதான் எல்லாரும் கருதுகிறார்கள். அதனால மக்கள் இதை பட்டு தெரிந்து கொள்ளாமல் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு இடதுசாரிகள் ஒரு முன்னணி அமைச்சிருக்காங்க, நல்ல முயற்சி இது. அந்த மாதிரி வாங்க, ஃபீல்டுக்கு வாங்க, ஃபைட் பண்ணுங்க. அதனால இப்போ இடையில் ஏற்பட்ட இந்த சறுக்கலிலிருந்து விடுபட்டு ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு என்ற டைரக்ஷன்ல ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை ஆற்றிய தமிழ்நாட்டை அந்த கௌரவமான பாதையில் தொடர்ந்து பயணிப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்பதுதான் என்னோட கோரிக்கை. ரைட்டு. அந்த அனுமதி கோரிக்கையோட, அந்த உதவி கோரிக்கையோட நம்ம அந்த உரையாடலை நிறைவு செய்யலாம். நம்முடைய விருப்பம் தான். இதுக்கு முன்னால் கனகராஜ் தொடரும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் பேசினாரு. மக்கள் பார்க்கட்டும், அவங்க முடிவு பண்ணட்டும், அரசியல் சக்திகள் அவங்களுக்குள்ள முடிவெடுக்கட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கட்டும்ங்கிற அளவில் நிறைவு செய்யலாம். நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.